கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. நாம் இந்த நாட்களிலே மிருகத்தின் ரகசியம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியான உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். With the help of the Holy Ghost, we are meditating upon the word of God under the title Mystery of the Beast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருப்பதாக பத்மு தீவில் சிறையிருப்பிலே காணப்பட்டதான யோவான் தரிசனத்தில் காண்கிறார். Apostle John, who was in exile in the Isle of Patmos, saw in this vision a woman on a red dragon who had 10 horns and 7 heads. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கிறாள். I once again repeat, a woman was seated on a red dragon which had 7 heads and 10 horns. அதை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். We read that in Revelation chapter 17 verses 2 and 3. இந்த 7 தலை 10 கொம்புள்ள சிவப்பு நிறமுள்ள மிருகம் ஒரு ரகசியம் என்று யோவானுக்கு சொல்லப்பட்டது. It was told to John that it was a mystery that a woman was on a scarlet color beast which had 10 horns and 7 heads. இனி இரண்டாவதாக அந்த ஸ்திரீயின் மேல் காணப்படுகிறதான ஸ்திரீயும் கூட ஒரு ரகசியம். And also the woman which was seated on the beast was a mystery. இங்கே யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான அந்த சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் ரகசியத்தை நான் உனக்கு அறிவிக்கிறேன். Here the Spirit had told to John, I will reveal unto you the mystery about the beast which had 7 heads and 10 horns. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இந்த 7 தலைகள் எதை வெளிப்படுத்துகிறது? What does these 7 heads show? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இதற்கான ஆவிக்குரிய அர்த்தத்தை யோவானுக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். The Spirit has taught the spiritual meaning to John in Revelation chapter 17 verses 9 and 10. வாசிப்போம். Let's read. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அந்த 7 தலைகளும் 7 மலைகளாம். The 7 heads are the 7 mountains. ஆவியானவர் அந்த 7 தலைகளுக்கு கொடுக்கிற முதல் ஆவிக்குரிய அர்த்தம் அல்லது ஆவிக்குரிய வியாக்கியானம் 7 மலைகளாம். The first meaning or the spiritual meaning that the Spirit has given for the 7 heads is the 7 mountains. இரண்டாவதாக அந்த 7 மலைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிற இரண்டாவது அர்த்தம் 7 ராஜாக்களாம். The second meaning or the spiritual meaning given by the Spirit for the 7 heads is the 7 kings. இன்றைக்கு முழு உலகத்திலேயும் 7 மலைகள் மேல் அமைந்திருக்கிற பட்டணம் ரோம் பட்டணம் மாத்திரமே. In this world today, only the city of Rome is situated among 7 hills. அந்த 7 மலைகளுடைய பெயரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். I am telling you of the names of the 7 hills. முதல் மலை காப்பிட்டோலின். The first mountain is Capitoli. இரண்டாவது மலை குரினால். The second one is Kurinal. மூன்றாவது மலை பிமினால். The third one is Viminal. நான்காவது மலை எஸ்குலின். The fourth is Esquin. ஐந்தாவது மலை கேலியன். The fifth one is Kalian. ஆறாவது மலை அவன்டின். The sixth one is Avorton. ஏழாவது மலை பாலட்டின். And the 7th one is Pavorton. 7 மலைகள் மேல் அமைந்திருக்கிற பட்டணமாக ரோம் பட்டணம் காணப்படுகிறது. Rome is a city situated on top of these 7 mountains. 7 மலைகள் மேல் அந்த பட்டணம் எப்படி அமைந்திருக்கிறது என்று செயற்கைக்கோளின் மூலமாக எடுத்த படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். This is a picture taken from a satellite as to how Rome is situated upon these mountains. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. தனித்தனியாக அந்த ஒவ்வொரு மலையின் படத்தை நாம் இந்த சார்ட்ல பார்க்கிறோம். Here in this chart we can see the separately each mountain there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. 7 மலைகள் மேல் அமைந்திருக்கிற பட்டணம் ரோம் பட்டணம். Rome is a city situated on these 7 mountains. இனி இரண்டாவதாக
அந்த ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கும்போது Secondly, when we see about the woman, அந்த ஸ்திரிக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆவியானவர் யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். the Spirit has taught a spiritual meaning about the woman to John. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். We read that in Revelation chapter 17 verse 18. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். அந்த ஸ்திரீ மகா நகரம், அதாவது ரோம் பட்டணத்தை தான் அந்த ஸ்திரீ வெளிப்படுத்துகிறது. And the woman shows a great city, that is the city of Rome. அதாவது அந்த ஸ்திரீ என்பது சபையையும், மறுபக்கத்தில் விழுந்து போன சபை ரோமிலே காணப்படும் என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. That is, the woman denotes the church. On the other hand, it denotes the fallen church which is in Rome. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தை யோவான் தரிசனத்தில் காண்கிறார். I once again repeat, John in his vision saw a scarlet colored beast with 7 heads and 10 horns. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். We read this in Revelation chapter 17 in verse 7. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான அந்த மிருகத்தின் ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். I will tell you of the mystery of the beast which has 7 heads and 10 horns. அந்த மிருகத்தின் தலைக்கு முதல் ஆவிக்குரிய அர்த்தம் 7 மலைகள். The first spiritual meaning for the heads of the beast is the 7 mountains. இரண்டாவது ஆவிக்குரிய அர்த்தம் அவைகள் 7 ராஜாக்கள். The second spiritual meaning given is the 7 kings. இந்த 7 ராஜாக்கள் என்று சொல்லுவது 7 சாம்ராஜ்யங்களை காட்டுகிறது. When we say of the 7 kings, it shows the 7 kingdoms. உலக சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது When we look at the world history, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி வீழ்ச்சி அடைந்ததாக உலக சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். we read that many great kingdoms had risen and then fallen. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தோன்றினதையும் வளர்ச்சி அடைந்ததையும் வீழ்ச்சி அடைந்ததையும் உலக சரித்திரத்திலே நாம் படித்தாலும், Even though we read in the world history about the rise, the growth and the fall of these kingdoms, ஆனால் அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எப்படி தோன்றினது, எப்படி வளர்ந்தது, எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்கிற தெளிவான காரணத்தை நாம் உலக சரித்திரத்தில் காண முடிகிறதில்லை. but we cannot find a clear description as to how these kingdoms emerged and rose to high status and then fell. சத்திய வேதத்தில் மாத்திரமே உலகத்தில் எத்தனையோ மத புத்தகங்கள் காணப்படுகிறது. Today in this world there are very different kinds of religious books. ஆனால் சத்திய வேதத்தில் மாத்திரமே ஒவ்வொரு சாம்ராஜ்யங்கள் எப்படி தோன்றின, வளர்ச்சி அடைந்தன, வீழ்ச்சி அடைந்தன இவைகளை பற்றிய ஆழமான காரியங்கள் சத்திய வேதத்தில் மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. But only in the Holy Scripture is it written in detail about the emergence and the development and the fall of all these kingdoms. அந்த மிருகத்தின் 7 தலைகள் 7 ராஜாக்களை அல்லது 7 சாம்ராஜ்யங்களை வெளிப்படுத்துகிறது. The 7 heads of the beast denotes the 7 kings or the 7 empires. யோவான் இந்த தரிசனத்தை கண்டபோது ஆவியானவர் சொல்லுகிறார், 5 பேர் விழுந்தார்கள். When John saw the vision, the Spirit said that 5 of them had already been fallen. அந்த 7 ராஜாக்களில் 5 பேர் விழுந்தார்கள். Of the 7 kings, 5 were fallen. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இதை நாம் படிக்கிறோம். We read this in Revelation chapter 17 verses 9 and 10. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். 5 பேர் விழுந்தார்கள். 5 were fallen. யோவான் தரிசனத்தை கண்டபோது 5 பேர் விழுந்தார்கள். When John saw the vision, 5 were fallen. ஒருவன் இருக்கிறான். One is there. இது யோவான் தரிசனம் கண்டபோது காணப்பட்ட ஒருவன். This is the one person who was there when John saw the vision. இன்னொருவன் இனிமேல் வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that another must come. இந்த 5 சாம்ராஜ்யங்கள் எதை காட்டுகிறது? What these 5 kingdoms show? முதலாவதாக எகிப்து சாம்ராஜ்யம். The first one is the Egyptian kingdom. இரண்டாவதாக அசீரிய சாம்ராஜ்யம். The second one is the Assyrian kingdom. மூன்றாவதாக பாபிலோனிய சாம்ராஜ்யம். The third one is the Babylonian kingdom. நான்காவதாக மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். The fourth is the Medes and Persian kingdom. ஐந்தாவதாக கிரேக்க சாம்ராஜ்யம். The fifth one is the Greek kingdom. யோவான் தரிசனத்தை கண்டபோது விழுந்து போன இந்த 5 பேர் இவர்கள்தான்.
These are the 5 kingdoms which had fallen when John saw the vision. ஒருவன் இருக்கிறான். One was there. யார் இந்த ஒருவன்? Who was that one? யோவான் தரிசனம் கண்டபோது இந்த பூமியிலே காணப்பட்ட ரோம சாம்ராஜ்யத்தை அது காட்டுகிறது. This shows the Roman kingdom which was there when John saw the vision. ரோம சாம்ராஜ்யமே அந்த ஒருவன். Only that one person is the Roman kingdom. யோவானுடைய நாட்களில் 5 பேர் விழுந்தார்கள். At the time of John's period, 5 were fallen. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் 6 பேர் விழுந்தார்கள். But during our time, 6 are fallen. ரோம சாம்ராஜ்யமும் விழுந்து போனது. Including the Roman kingdom. இனி ஒருவன் வர வேண்டும். One is yet to come. அது யார்? Who is that one? இனிமேல் எழும்பி வரப்போகிற ரோம சாம்ராஜ்யத்தை அது காட்டுகிறது. That shows of the Roman kingdom that is going to rise up once again. இனிமேல் எழும்பி வரக்கூடிய அந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து தான் ஒரு உலக தலைவன் அந்தி கிறிஸ்து எழும்ப போகிறான். When the Antichrist, the world leader, will come from the Roman kingdom which is going to come afterwards. இனிமேல் எழும்ப போகிற அந்த சாம்ராஜ்யம் 7வது சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. And the kingdom that is to come, that is the 7th kingdom, is called the Roman Empire. ஆனால் இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் எழும்பக்கூடிய அந்த சர்வாதிகாரிக்கு ஆவியானவர் 8 என்கிறதான ஒரு எண்ணை கொடுக்கிறார். But Spirit of God has given the number 8 for the ruler who is going to come and rule in the Roman kingdom. அதை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read that in Revelation chapter 17 verse 11. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். இருந்தவனும் இராதவனுமாகிய மிருகமே, அந்த மிருகம்தான் அந்தி கிறிஸ்து. And the beast that was and is not, and that beast is the Antichrist. அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வரப்போகிறான்? From where will Antichrist come? இந்த 7லிருந்து தோன்ற போகிறான் என்று 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read that he is going to come from the 7. இந்த 7லிருந்து அவன் எழும்ப போகிறான். He is going to rise up from the 7. அது எதை வெளிப்படுத்துகிறது? What does that show? இந்த 7 சாம்ராஜ்யங்களுடைய சுபாவம் அந்தி கிறிஸ்துக்குள்ளே காணப்படும். And the natures of all these 7 kingdoms will be found in Antichrist. ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்கும் தனித்தனி சுபாவங்கள் உண்டு. Each kingdom had a different nature of its own. அது தனித்தனி ஆவிகளா இருக்கிறது. Those are the 7 different spirits. ஆனால் எழும்ப போகிற அந்தி கிறிஸ்து, But the Antichrist that is going to emerge, இந்த 7 சாம்ராஜ்யங்களுக்குள்ளே கிரியை செய்த ஆவி அந்த அந்தி கிறிஸ்துவிலே காணப்படும். the spirit that had worked in all these 7 kingdoms will work in Antichrist. அவனுக்கு 8வது, அவன்தான் 8வது என்று இங்கே ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். The Spirit is teaching us that he will be the 8th. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இனி நாம் கடந்த வாரத்திலே முதல் தலையாகிய எகிப்தை குறித்து நாம் பார்த்தோம். Last week we had learnt about the first head, that is Egypt. எகிப்து சாம்ராஜ்யம் எப்படி தோன்றினது, வளர்ந்தது, வீழ்ச்சி அடைந்தது, இதை நாம் பார்த்தோம். We saw how the Egyptian kingdom rose up, then developed and then fell. இன்றைய தினத்திலே 2வது தலையாகிய அசீரிய சாம்ராஜ்யத்தை நாம் தியானிக்க போகிறோம். Today we are going to meditate upon the second head, that is the Assyrian kingdom. அசீரிய சாம்ராஜ்யம் வளர்ச்சி அடைய காரணம், ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் மாற காரணம் தேவனாகிய கர்த்தர். It was Lord God who was the cause for the development and growth of the Assyrian kingdom. அசீரிய சாம்ராஜ்யம் ஒரு பெரிய செழிப்புள்ள சாம்ராஜ்யமாய் காணப்பட்டது. Assyrian kingdom was a very prosperous kingdom. அதற்கு காரணம் தண்ணீரின் மூலமாக தேவன் அந்த அசீரியாவை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says that the reason behind that was God had blessed the Assyrians by water. ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு வந்த நதிகள் அசீரியாவை சுற்றி ஓடினதாக ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். In the book of Genesis we read that the waters, the rivers which started from Eden went around the city of Assyria. ஏதேன் தோட்டத்திலிருந்து 4 விதமான நதிகள் புறப்பட்டதாக, அந்த ஏதேன் நதியிலிருந்து அது 4ஆக பிரிந்து புறப்பட்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். We read that from the garden of Eden the river was divided into 4 tributaries. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Genesis chapter 2 verse 14. மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர் என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். And we continue reading that the 4th river was named as Euphrates. தேவன் தண்ணீரின் மூலமாக அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். The Lord God blessed Assyria by water. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலும் ஆண்டவர் ஒரு அதிகாரம் முழுவதும் அசீரியாவை எப்படி ஆசீர்வதித்தேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். In the prophetical book of Ezekiel, in a whole chapter we can read how God had blessed Assyria.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. எசேக்கியேல் 31 அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டிலே படித்து பாருங்கள். You can go home and read the 31st chapter of Ezekiel. அந்த 31 அதிகாரம் முழுவதிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அசீரியா சாம்ராஜ்யம் எப்படி வளர்ச்சி அடைந்தது. Right through this 31st chapter, the Lord shows us how the Assyrian kingdom developed. தண்ணீரின் மூலமாக ஒரு பெரிய வளர்ச்சியை அது சந்தித்தது. It had a great growth through the waters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இரண்டாவதாக எகிப்துக்கு கீழே சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட அசீரியாவை பல நாடுகளை கைப்பற்றி ஒரு சாம்ராஜ்யமாய் மாற்றினது கர்த்தர். Assyria was a very small nation under Egypt, but it is the Lord who made it to fight against many nations and to overcome all those nations and to become a great power. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat once again. தண்ணீரின் மூலமாக அந்த தேசத்திலே ஒரு செழிப்பு காணப்பட்டது. There was a fertility in the land by the waters. பொருளாதார ரீதியாக இந்த தேசம் வளர்வதற்கு இந்த தண்ணீர் ஒரு காரணமாக இருந்தது. Water was a reason for the land to grow economically. அதை எசேக்கியேல் 31 அதிகாரம் முழுவதும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு ஆண்டவர் அசீரியாவின் வளர்ச்சியை குறித்து பேசுகிறார். In Ezekiel chapter 31, the Lord spoke to Pharaoh king of Egypt about the growth of Assyria. இரண்டாவதாக இந்த அசீரியா எப்படி வளர்ச்சி அடைந்தது? Secondly, how did Assyria grow? எகிப்து சாம்ராஜ்யமா இருந்தபோது அதற்கு கீழே கப்பம் கட்டக்கூடிய ஒரு ராஜ்யமாக அசீரியா காணப்பட்டது. When Egypt was a great kingdom, Assyria was one of its subs. அப்படிப்பட்ட அசீரியாவை ஆண்டவர் பல நாடுகளை ஜெயித்து ஒரு சாம்ராஜ்யமாய் மாறுவதற்கு உதவியாயிருந்தார். This Assyria, which was under the rule of Egypt, fought with many nations by the help of God, and God helped them to overcome and be a superpower. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. அப்ப எகிப்து சாம்ராஜ்யத்துக்கு கீழே எத்தனையோ ராஜ்யங்கள் காணப்பட்டது. There were many kingdoms under the rule of Egypt. ஆனால் எகிப்துக்கு அடுத்து இரண்டாவது சாம்ராஜ்யமாக இந்த உலக சரித்திரத்திலே ஆண்டவர் அசீரியாவை உயர்த்தினார். But we see that God had lifted Assyria to be the next kingdom after Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இப்படி தேவனால் உயர்த்தப்பட்ட அசீரியா, This Assyria which was lifted by the Lord, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாய் வந்தது. they came to fight against the people of God. யுத்தம் பண்ண வந்தது மாத்திரமல்ல, Not only did they come to fight against them, சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட அசீரியாவை எந்த தேவனாகிய கர்த்தர் ஒரு சாம்ராஜ்யமாய் உயர்த்தினாரோ அந்த தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இந்த அசீரியா நிந்திக்கக்கூடியதாய் தூசிக்கக்கூடியதாய் மாறினது. we see that the Lord God had lifted Assyria, which was one of the small nations, but this Assyria turned to defy the Lord God of Israel. 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 27 28 வசனங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். We read that in 2 Kings chapter 19 verses 27 and 28. நீங்கள் உலக சரித்திரத்தை தேடி பார்த்தால் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பார்க்க முடியாது. We find out search in the world history, we cannot find these facts. அசீரியா என்ற ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது, அது அழிந்தது என்பதை உலக சரித்திரம் சொல்லுகிறது. World history says that there was a kingdom called Assyria and then it perished. ஆனால் அது எப்படி வளர்ந்தது, எப்படி சாம்ராஜ்யமாய் மாறினது, ஏன் அழிந்தது, யாரால் அழிந்தது என்பதை உலக சரித்திரம் சொல்கிறது இல்லை. But the world history does not elaborate as to how it grew and how it became a great kingdom and why it fell and who made it fall and so on. அசீரியாவுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்கான வீழ்ச்சிக்கான காரணம், வளர்ச்சிக்கான காரணம் சத்திய வேதத்தில் மாத்திரமே தெளிவாக உரைக்கப்பட்டிருக்கிறது. Not only the kingdom of Assyria but all the kingdoms, the emergence and the fall is clearly written in the holy scriptures. 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 27 28 வசனங்களிலே சாதாரண ராஜ்யமாய் காணப்பட்ட அசீரியாவை கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை சாம்ராஜ்யமாய் உயர்த்தினேன். In 2 Kings chapter 19 verse 27 and 28, the Lord God said unto Assyria, which was a small nation, saying, I was the one who lifted you up into this great kingdom. அசீரியாவை பார்த்து கர்த்தர் பேசும்போது இப்படி சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு. When the Lord God spoke to Assyria through the prophet, he said so. உன்னை உயர்த்தும்படியாக நீ திடீரென்று உயர்ந்து விடவில்லை. I wanted to lift you up, but you did not come naturally. நீ திடீரென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடையவில்லை. You did not receive a great blessing all of a sudden. அல்லது திடீரென்று உன்னுடைய முயற்சியினால் நீ ஒரு சாம்ராஜ்யமாய் மாறவில்லை. And all of a sudden, just by your labor, you did not turn to be a great kingdom. உன்னை இந்த உலகத்தில் இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யமாய் மாற்றும்படியாக நான் வெகு காலத்துக்கு முன்பாகவே
திட்டம் பண்ணினேன். Long ago itself I had made a plan to lift you as the second great kingdom. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். First let us read 2 Kings chapter 19 verse 25. நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அரணான பட்டணங்களாய் காணப்பட்ட எத்தனையோ ராஜ்யங்களை மண்மேடுகளாய் மாற்றி அவைகளை நீ கைப்பற்றினாயே. And many kingdoms which were very beautiful, you took hold of those things and brought them to ruinous heaps. அது உன்னுடைய பலத்தினால் நடைபெறவில்லை. That was not by your strength. உன்னுடைய ஞானத்தினால் அது சம்பவிக்கவில்லை. And not by your wisdom. மற்ற ராஜ்யங்களை அரணான மற்ற பட்டணங்களை நீ கைப்பற்றும்படியாய் நீ மண்மேடுகளாய் மாற்றும்படியாய் நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். It is I who helped you to waste all those fair cities into ruinous heaps. இப்படி நீ அநேக அரணான பட்டணங்களை கைப்பற்ற வேண்டும், ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் மாற வேண்டும் என்பதை வெகு காலத்துக்கு முன்பாகவே நியமித்து அதை நான் திட்டம் பண்ணினேன். Long ago I had decided and planned that you bring all those fair cities under your control and make them into ruinous heaps. மறுபடியும் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read that verse once again. நிறுத்தி சிந்திப்போமாக. Let us think or ponder over that. நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். I have brought it to pass. அப்ப அசீரியா சாதாரண ராஜ்யமாய் எகிப்துக்கு கீழே காணப்பட்ட அசீரியா. Assyria was an ordinary nation under the rule of Egypt. அநேக அரணான பட்டணங்களை அரணான ராஜ்யங்களை கைப்பற்றி ஒரு சாம்ராஜ்யமாய் மாறினது எப்படி? He took hold of many fenced cities and became a great kingdom. How did it do so? கர்த்தர் சொல்லுகிறார், நானே அதை திட்டம் பண்ணி நியமித்து அதை சம்பவிக்க பண்ணினேன். The Lord said that I had devised it and planned it and made it to come to pass. இப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு சாம்ராஜ்யமாய் உயர்த்தப்பட்ட அசீரியா, This Assyria which was blessed by the Lord and was improved in status to a kingdom, எந்த தேவனாகிய கர்த்தர் தன்னை ஒரு சாம்ராஜ்யமாய் மாறுவதற்கு காரணமாய் இருந்தாரோ, the Lord God who was a reason to make Assyria into a kingdom, அரணான பட்டணங்களை மண் மேடுகளாக இந்த அசீரியா மாற்றுவதற்கு எந்த தேவன் காரணமாய் இருந்தாரோ, the Lord who was a reason to help Assyria to make the fenced cities into ruinous heaps, அந்த தேவனுக்கு விரோதமாக அது நிந்திப்பதை பார்க்கிறோம். and we see that he defied the Lord God. 2 ராஜாக்கள் 19:22 கர்த்தர் இப்படி கேட்கிறார். And the Lord asked in 2 Kings chapter 19 verse 22, யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய்? யாரை நிந்தித்து தூஷித்தாய்? whom hast thou reproached and blasphemed? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? Against whom hast thou exalted thy voice? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக அல்லவோ and hast lifted up thine eyes unto the Holy One of Israel? உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். You lifted up thine eyes on high. அசீரியாவை பார்த்து கர்த்தர் கடிந்து கொள்கிறார். The Lord was rebuking Assyria. இந்த அசீரியா செய்தது என்ன? What did Assyrians do? எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில், in the days of King Hezekiah, அசீரியா தேவ ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய பட்டணங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தது. The Assyria came to fight against the people of God and their cities. அப்போ எசேக்கியா என்ன செய்கிறான்? அசீரியா ராஜாவின் கரத்தில் இருந்து தேவன் தங்களை பாதுகாப்பார் என்று ஜனங்களுக்கு போதிக்கிறான். And King Hezekiah was telling his people that God will somehow preserve his people from the hand of the Assyrians. தேவ ஜனங்களுக்கு எசேக்கியா ஒரு தூது கொடுக்கிறான். Ezekiel had given a message to the people of God. அசீரியா ராஜாவின் கரத்திலிருந்து அவனுடைய ராணுவத்தின் கரத்திலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். The Lord would deliver us from the king of Assyria and from their armies. அப்போ இந்த அசீரிய ராஜாவினால் அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகள் என்ன சொல்கிறார்கள்? And what did the ambassadors sent by the king of Assyria say unto them? 17-18 வசனங்களை வாசிக்கும்போது, when we read in verses 17 and 18, நாங்கள் அநேக தேசத்தின் மேல் யுத்தம் பண்ணினோம். We fought against many nations. 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். In verse 18, அவருடைய தேவர்கள் எல்லாம் நெருப்பிலே போட்டு விட்டோம். And we have cast their gods into the fire. எசேக்கியா தன்னுடைய ஜெபத்தில் இப்படி சொல்லுகிறான். Hezekiah was telling these things in his prayer. அசீரியா ராஜாவினால் அனுப்பப்பட்ட நிருபம்.
It was an epistle sent by the king of Assyria. அதை போய் எசேக்கியா தேவ சமூகத்திலே வைத்து ஜெபிக்கிறான். Ezekiel took that to the presence of God and prayed there. இந்த அசீரிய ராஜா மற்ற பட்டணங்களை பிடித்து அந்த தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். It was true that Assyria had destroyed the nations and cast their gods into fire. ஆனால் தேவனே அவர்கள் தேவர்கள் அல்லவே. Oh Lord, but they are not their gods. அவைகளெல்லாம் மரமும் கல்லும் தானே. They are wood and stone. ஆகவே அவன் அந்த பட்டணங்களை பிடிக்க முடிந்தது. And that was why he was able to capture them. ஆனால் நாங்கள் வாசம் பண்ணுகிற இந்த பட்டணமோ உம்முடைய பட்டணம் அல்லவோ. But this city where we are living isn't it your city? நாங்கள் உம்மை அல்லவோ நம்பி இருக்கிறோம். Have we not trusted thee, O Lord? எசேக்கியா இதை தேவ சமூகத்தில் வைத்து இந்த நிருபத்தை அசீரிய ராஜாவினால் அனுப்பப்பட்ட அந்த நிருபத்தை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறான். King Hezekiah placed the letter sent by the king of Assyria in the presence of God and prayed over that. ஜனங்கள் எல்லாரும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். The people trusted in the Lord. அப்போது இந்த அசீரிய ராஜாவினால் அனுப்பப்பட்ட ஸ்தானாதிபதிகள் And the ambassador sent by king of Assyria said, உங்களுடைய தேவன் உங்களை விடுவிக்க மாட்டார். Your Lord God will not deliver you. அவரால் உங்களை விடுவிக்க முடியாது. He cannot deliver you. என்று தேவ ஜனங்களுடைய இருதயத்திலே காணப்பட்ட அந்த நம்பிக்கையை இந்த அசீரியா எடுத்து போடுகிறான். And the Assyrians were disturbing the faith and hope that the people of God had. அசீரியா சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கான காரணத்தை நான் படிப்படியாக சொல்லுகிறேன். Step by step I'll be telling you the reason for the downfall of the Assyrian kingdom. முதலாவது எந்த தேவன் ஒரு சாம்ராஜ்யமாய் மாறுவதற்கு காரணமாய் இருந்தாரோ அந்த தேவனை இவன் நிந்தித்து தூசிக்கிறான். First he reproached and blasphemed the God who was the cause for his rise. இரண்டாவது தேவ ஜனங்களுக்குள் தேவன் மேல் இருக்கிறதான நம்பிக்கையை இவன் பறிக்கும்படியாய் பிரயாசப்படுகிறான். Secondly, he was trying to shake the faith that the people of God had on God. உன் தேவனை நம்பாதே, அந்த தேவன் ஏமாற்றி விடுவார் என்று இவன் போதிக்கிறான். He was telling them, saying, don't trust in your God, for your God will certainly deceive you. 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Verse 10. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. Let not the God in whom thou trustest deceive thee. நீ தேவனை நம்பாதே என்று போதிக்கிறான். He is telling them that do not trust in your God. என் கரத்திலிருந்து என் ராணுவத்தின் பிடியிலிருந்து உன் தேவனால் உன்னை காப்பாற்ற முடியாது. Your God cannot deliver you from me and my armies. இதுதான் அசீரிய ராஜாவினுடைய வாழ்க்கையில வந்ததான இரண்டாவது வீழ்ச்சிக்கான காரணம். This is the second reason for the downfall of the Assyrian kingdom. இப்படிப்பட்ட அசீரியாவின் மேல் தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். And God brought a judgment of these Assyrians. அசீரியாவின் ஜனங்கள் பொல்லாதவர்களாய் மாறி போனார்கள். And the people of Assyria turned wicked. நன்றி இல்லாதவர்களாய் மாறி போனார்கள். They turned ungrateful. தேவ ஜனங்களுக்கு விரோதிகளாய் மாறி போனார்கள். They turned as enemies to the people of God. அப்போ கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக நியாயம் தீர்க்கும்படியாக தீர்மானித்தார். So the Lord decided to bring a judgment and destroy that city. ஆனால் அதே வேளையிலே நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக அந்த பட்டணத்தாரை எச்சரிக்கும்படியாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை அந்த பட்டணத்துக்கு அனுப்புகிறார். And before God wanted to bring a judgment upon these Assyrians, God had sent Jonah his prophet to caution those people there. முதலாம் சாம்ராஜ்யமாகிய எகிப்து காக்கப்படும்படியாக பாதுகாக்கப்படும்படியாக தேவன் யோசேப்பை அனுப்பினார். God had sent Joseph to preserve the first kingdom, Egypt. இந்த இரண்டாம் சாம்ராஜ்யமாகிய அசீரியா முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக அதை எச்சரிக்கும்படியாக இங்கே யோனாவை அனுப்புகிறார். So that the second kingdom, the Assyrian kingdom, is not completely perished, God sent a warning through Jonah. யோனாவின் புத்தகத்தில் நான் வாசிக்கும்போது, When we read in the book of Jonah, இன்னும் 40 நாள் உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். Yet 40 days and Nineveh will be overthrown. நினிவே என்பது அந்த நாட்களில் அசீரியாவுடைய கேபிட்டல் சிட்டியாக காணப்பட்டது, தலைநகரமாய் காணப்பட்டது. In those days, Nineveh was a capital of Assyria. ஆண்டவர் சொல்கிறார் 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். And the Lord said, in 40 days, Nineveh will be overthrown. கவிழ்க்கப்பட்டு போகும் என்று தமிழில் எழுதப்பட்ட வார்த்தை மூல பாஷையில எபிரேய பாஷையில ஹேபேக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The word overthrown in the original Hebrew term is kape. ஹேபேக் என்று சொன்னால் When we say kape, பூமிக்கு அடியிலே ஊடுருவி போகும் என்று அர்த்தம். it will be sent under the earth. எபிரேய வேத ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு 5 அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். The Hebrew biblical scholars have given 5 meanings for that. அதுல முதல் அர்த்தம் பூமிக்கு அடியில ஊடுருவி போய்விடும். The first meaning that it will seep into the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இப்படியாக நினிவேயை
பாதுகாக்கும்படியாக அழிவிலிருந்து அதை எச்சரிக்கும்படியாக யோனாவை அனுப்ப தேவன் சித்தம் கொண்டார். In this way, God had planned to send Jonah so that he gives a warning that the people of Nineveh are not destroyed. ஆனால் யோனா முதலாவது அங்கே போக சம்மதிக்கவில்லை. But Jonah first refused to go there. அப்போ என்ன சம்பவித்தது? What happened then? யோனா பிரயாணம் பண்ண அந்த கப்பல் அந்த கடல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது பெரிய கொந்தளிப்பு அந்த கடல்ல உண்டானது. When he was doing his voyage in ship, there was a great tempest. எப்படியாயிலும் அந்த நினிவே ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், எச்சரிக்க வேண்டும் என்று தேவன் பிரயாசப்படுவதை பாருங்கள். We can see how God had taken efforts to somehow or the other preserve the people of Nineveh. அந்த ஜனங்கள் நன்றி இல்லாதவர்களாய் மாறி போனாலும் கூட, Even though the people there were ungrateful, அந்த ராஜாக்கள் நன்றி இல்லாதவர்களாய் மாறி போனாலும் கூட, even though the kings of Assyria were ungrateful, வரக்கூடிய ஒரு அழிவை முதலாவது தேவன் எச்சரிக்கிறார். the Lord was giving a warning about the pending danger. அவர்கள் மனம் திரும்பும்படியாய் மெய்யான தேவனை தேடும்படியாய் தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். God was giving them chances so that they may repent and turn to the true God. அதற்காக யோனாவை அனுப்புகிறார். And that was why he sent the prophet Jonah. யோனா போக மறுத்தபோது When Jonah refused to go, என்ன சம்பவித்தது? what happened there? அந்த கப்பல்ல இருந்து அவனை கடலுக்குள்ளே தூக்கி போட்டார்கள். And the people threw him into the sea. ஒரு பெரிய மீனானது யோனாவை விழுங்கினதாக வேதம் சொல்லுகிறது. The scripture says that a great fish swallowed Jonah. இரவும் பகலும் 3 நாள் அந்த மீனின் வயிற்றில யோனா காணப்பட்டான். Jonah was in the belly of the fish for 3 days and nights. தேவன் தம்முடைய பக்தனை உபத்திரவப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். We can see that God was afflicting his son. எகிப்தை பஞ்சத்திலிருந்து காக்கும்படியாக யோசேப்பு சிறைச்சாலையிலே காணப்பட்டது போல, As Joseph was found in the prison so that Egypt may be preserved from the famine, நினிவேயை அசீரியாவை அழிவிலிருந்து காக்கும்படியாக இங்கே தன் பக்தனாகிய யோனாவை மீனின் வயிற்றிலே ஆண்டவர் கொண்டு போனார். we can see that Jonah, his devote, was put into the belly of the fish so that he may preserve the city of Nineveh and Assyria. இரவும் பகலும் 3 நாள் யோனா மீனின் வயிற்றிலே இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. Scripture says that 3 days and nights Jonah was in the belly of the fish. இந்த நினிவே பட்டணத்தை குறித்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய ஆரம்பித்த போது, When archaeologists started to excavate this Nineveh, அவர்கள் பூமிக்கு மேலே இந்த பட்டணம் இருந்ததற்கான அடையாளத்தை தேடினார்கள். they were just finding out traces of the city on the upper layer of this earth. ஆனால் பூமிக்கு மேலே நினிவே இருந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் கிடைக்கவில்லை. But on the upper layer of the earth, there were no traces for the city of Nineveh to be there. இரண்டாவதாக இந்த யோனா மீனில் வயிற்றில் இருந்தது உண்மை அல்ல, இந்த வேத பகுதி ஒரு கற்பனை, ஒரு கட்டுக்கதை என்று அவர்கள் வாதிட்டார்கள். And secondly, they argued that it was not true that Jonah was in the belly of the fish and this was just imagination. ஒரு மனிதன் மீனின் வயிற்றில இரவு பகல் 3 நாள் உயிரோடு இருக்க முடியுமா, மீனின் வயிற்றில இருக்க முடியுமா என்பதுதான் ஆராய்ச்சியாளருடைய கேள்வி. And it was, the question they put forth was, how can a man be alive 3 days and nights in the belly of a fish? சமீபத்திலே இங்கிலாந்து வளைகுடா பகுதியிலே மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது, Recently in the Gulf in England, when fishermen were fishing, எரிக் நேரு என்று சொல்லக்கூடியதான ஒரு மீனவன் கடலுக்குள்ளே விழுந்து விட்டான். one of fishermen called Eric Nehru fell into the sea. அப்போது ஒரு பெரிய மீனானது அவனை விழுங்கி விட்டது. And at that time a great fish swallowed him. அவனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see his picture there. அவனை விழுங்கினான மீனின் படத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். We can also see the picture of the fish that swallowed Eric Nehru. இங்கிலாந்து வளைகுடா பகுதியிலே இது சம்பவித்தது. This happened in the Gulf in England. சக மீனவர்கள் இந்த மீனவனை 3 நாள் தேடினார்கள். Other fishermen were seeking for this fisherman for 3 days. இந்த மீன் விழுங்கினான இந்த மீனை தான் 3 நாள் தேடினார்கள். And they were searching for the fish which had swallowed him. 3 நாளிலே இந்த மீனை கண்டுபிடித்தார்கள். On the 3rd day they found out the fish. அப்ப அந்த மீனை அறுத்தபோது அவன் உயிரோடு வெளியே வந்தான். When they cut open the fish, he came out alive. மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிற அவனுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we can see the picture of Eric Nehru hospitalized. இவனை 20ஆம் நூற்றாண்டு யோனா என்று சொல்லி இவனை இங்கிலாந்து பொருட்காட்சியிலே வைத்து 1 சில்லிங் கட்டணம், இவனை பார்க்கும்படியாக 1 சில்லிங் கட்டணத்தை வசூல் பண்ணினார்கள். And he has been kept as a 20th century Jonah in the English exhibition, and they were collecting 1 shilling for each person to view him. ஒரு மனிதனை விழுங்கக்கூடிய ஒரு மீன் உண்டா? Is there a fish that can swallow a man? யோனாவை மீன் விழுங்கினது உண்மைதானா? Is it true that a great fish swallowed Jonah? அப்படியே விழுங்கினாலும் 3 நாள் ஒரு மனிதன் மீனின் வயிற்றில் உயிரோடு இருப்பது சாத்தியம்தானா? In case a fish has swallowed it, is it true or is it able that a man can be alive 3 days in the belly of that fish? வேதத்தை பரியாசம் பண்ணினவர்கள், Many people have mocked the scriptures.
பல கேள்விகளை கேட்டவர்கள். They had different questions about that. யோனாவின் புத்தகத்தை ஒரு கற்பனை கதை என்று சொன்னவர்கள். They told that the book of Jonah was just an imagination. இன்றைக்கு இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 3 நாள் அந்த மனிதன் அந்த மீனின் வயிற்றிலே காணப்பட்டான். Today we can see of that incident where that man was there alive in the belly of the fish for 3 days. அந்த மீனை அறுத்து பார்த்தபோது When they cut open the fish, அந்த மனிதன் எப்படி அதில் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த மீனை ஆண்டவர் படைத்திருந்திருக்கிறார். God had created the fish in a fashion so that the man he was able to be inside the fish. அவன் உயிரோடு தான் இருந்தான். மருத்துவமனையில சேர்த்து அவனை பலப்படுத்தி இங்கிலாந்துல ஒரு பொருட்காட்சியில வைத்து இவனை பார்க்கும்படியாக 1 shilling கட்டணம் வசூல் பண்ணார்கள். He was alive and then they treated him in a hospital and then they strengthened him and then they kept him in an English exhibition and we were collecting 1 shilling a person who came to look at him. இவனுக்கு கொடுத்த பேர் 20ஆம் நூற்றாண்டு யோனா. He was named as the Jonah of the 20th century. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. அசீரியா சாம்ராஜ்யத்தை அழிவிலிருந்து தப்புவிக்கும்படியாக, to deliver the kingdom of Assyria from destruction, அது மனம் திரும்பும்படியாக தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கும்படியாக, so that God may give chances for them to repent, அழிவின் செய்தியை அதற்கு தூதாய் அறிவிக்கும்படியாக, to give the gospel of destruction as a message to those people. தேவன் தம்முடைய பக்தனாகிய யோனாவை பல பாடுகளின் ஊடாக வழிநடத்தி அந்த பட்டணத்துக்கு அனுப்புகிறார். God had led his devout Jonah through affliction to that city. சம்பவித்தது என்ன? What happened? அந்த பட்டணத்து ஜனங்கள் அப்போது மனம் திரும்பினார்கள். The people of the city repented. அவர்கள் உபவாசித்து தேவனை உண்மையாய் தேடினார்கள். They fasted and sought the Lord God. சிங்காசனத்தில் அன்றைக்கு காணப்பட்ட அந்த ராஜா முதல் எல்லா ஜனங்களும், ஏன் மிருக ஜீவன்கள் கூட அவர்கள் உபவாசித்ததாக நாம் பார்க்கிறோம். We see that the king who was seated on the throne and even the beasts had fasted those days. ஆகவே தேவன் அந்த நாட்களிலே அது அழிந்து போகாத வண்ணம் பாதுகாத்தார். And so God had preserved that city that it was not destroyed in those days. ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த ஜனங்கள் மறுபடியும் நன்றி இல்லாதவர்களாய் மாறினார்கள். Later once again the people turned to be ungrateful to the Lord. அந்த அசீரியா பெருமை உள்ளதாய் மாறினது. Assyria turned into a proud nation. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக மறுபடியும் அது பெருமையாய் கிரியை செய்தது. It started to speak haughtily against the people of God. இதை ஏசாயா 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். We read that in Isaiah chapter 10. ஏசாயா 10ஆம் அதிகாரத்திலே In Isaiah chapter 10, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அது எப்படி கிரியை செய்தது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். Lord God is saying how it worked against the people of God. ஏசாயா 10:12 முதல் Isaiah chapter 10 verse 12. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலை எல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் விலையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? What does the Lord say? அசீரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும், the fruit of the stout heart of the king of Assyria, அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும், and the glory of his high looks, நான் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். I will inquire. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear people of God, இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? what is the thing that we have to carefully look unto? இன்றைக்கு நீங்கள் உலக பிரகாரமாக பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. All the material blessings that you have received today is being given by the Lord. அது படிப்பா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், ஐஸ்வர்யமா இருந்தாலும், எதா இருந்தாலும், be it your studies or your job or your riches or position or be it anything. தேவனால் உயர்த்தப்பட்ட நாம் தேவனை கனம் பண்ணக்கூடியவர்களாய், நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord desires that we who have been lifted by the Lord should be very thankful to the Lord and honor him. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து, by the blessings that the Lord has given us, அந்த ஸ்தானங்களை வைத்து, அந்த பட்டங்களை வைத்து, by the status and the qualifications, பெருமை உண்டாகுமான நெஞ்சில இருதயத்தில பெருமை உண்டாகுமானால், if our heart turns stout, நம்முடைய கண்கள்ல மேட்டிமை உண்டாகுமானால், if there are high looks in our eyes, தேவன் அதை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். it is written the Lord will punish us. இனி அவனுடைய வாழ்க்கையில வந்த அடுத்த பாவம் என்ன? What was the next sin in his life? 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 13, அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன், நான் புத்திமான், நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். அநேக ராஜ்யங்களை அவன் பிடித்தபோது, when he took hold of many nations, நாம் ராஜாக்களிலே வாசித்தோமே, we had read in that kings, கர்த்தர் சொன்னார், நான் தான் இதை சம்பவிக்க பண்ணினேன். and the Lord said, it is I who made those things to come to pass. நான் தான் உன்னை ஆசீர்வதித்தேன். I have blessed you. நான் தான் உன்னை சாம்ராஜ்யமாய் இருக்கும்படியாய் வெகு காலத்துக்கு முன்பாகவே நியமித்து பூர்வ நாட்களிலே திட்டம் பண்ணினேன். Long ago from ancient days I had planned to change you into a great nation.
ஆனா இவன் என்ன சொல்லுகிறான்? But what did he say? என் கையின் பலத்தினால் நான் இதை செய்தேன். By the strength of my hand I have done it. என் ஞானத்தினால் நான் இதை செய்தேன். And by my wisdom I have done it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O dear people of இந்த God, பூமியிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்போது, when the Lord blesses you in this இந்த earth, பூமியிலே உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே படிக்கிற இடங்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்தும்போது, when the Lord exalts you in your workplace and in your educational institution, என் கையின் பலத்தினால் நான் இதை செய்தேன். I have done it with the strength of my hands. இரவும் பகலும் பிரயாசப்பட்டு படித்து என் ஞானத்தினால் நான் இந்த இடத்தை அடைந்தேன். Day and night I had labored for this, and by wisdom I have achieved this place. இப்படி நீங்க பேசத்தக்கதாக இந்த அசீரிய ஆவி உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும். The spirit of Assyria will enter into you so that you speak in this manner. இப்ப அசீரிய ஆவி யாருக்குள்ளெல்லாம் பிரவேசித்ததோ, The spirit of Assyria on whomsoever it has entered into, அவர்கள் இப்படித்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். those people will talk only like this. ஒரு இடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தும் போது கூட When introducing themselves to others, இப்படி பேசிதான் அறிமுகப்படுவார்கள். they will introduce themselves in this fashion. அவர்கள் தன்னை குறித்து மேன்மையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். They will be speaking highly about themselves. என் கையின் பலத்தினால் இதை செய்தேன். By the strength of my hand I have done this. என் ஞானத்தினால் இந்த உயரத்துக்கு நான் வந்தேன். By my wisdom I have achieved this status. நான் புத்திமான். I am wise. ஜனங்களின் எல்லையை நான் தான் மாற்றினேன் என்று சொல்லுகிறான். I have removed the bounds of the people, he said. அடுத்து 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, In verse 14, ஒரு குருவிக்கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. and I have found out as a nest the riches of the people. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல பூமியை எல்லாம் வாரிக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். As one gathereth eggs that are left, I have gathered all the earth. அப்ப சாம்ராஜ்யமாய் மாறுவதற்கு, அநேக ராஜ்யங்களை பிடித்ததுக்கு என்னுடைய புத்தியும் என்னுடைய கைபலனும் தான் காரணம் என்று சொல்லுகிறான். And he says that to himself to become a kingdom and to capture many nations, his own strength and his prudence was sufficient. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். Listen to that words. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல, As gathering the eggs that are left over, பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். I have gathered all the earth. 14ஆம் வசனம் வாசிப்போம். Verse 14. ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல் என் கை ஜனங்களின் ஆஸ்தியை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். ஒருவரும் செட்டை அசைத்ததில்லை. There was none that moved the wing. எனக்கு முன்பாக ஒருவரும் வாயை திறக்க முடியாது. Against me no one can open their mouth. எனக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. I have that power and authority. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear people of God, ஒருபோதும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே வராமல் நாம் நம்மை காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் நம்மை காப்பாராக. the Lord has to help us and protect us that such spirits and natures do not come into us. இரண்டாம் தலையாகிய அசீரியா, The second head, that is Assyria, என்ன செய்தது? what did it do? அந்த அசீரிய ஆவி, The spirit of Assyria, அந்த ஆவியானது அசீரிய ராஜாவுக்குள்ளே பிரவேசித்து ஒரு பெருமையை கொண்டு வந்தது. that spirit entered into the king of Assyria and brought a pride in his heart. என் கை பலத்தினால் இதெல்லாம் எனக்கு சம்பவித்தது. All these things were formed by the strength of my hand. என் ஞானத்தினாலே நான் இதை செய்தேன். But by my wisdom I have done all these things. எனக்கு சமமான ஒரு புத்திமான் வேறு யாருமே இல்ல. I am prudent. அடுத்தவன் சொல்லுகிறான் இன்னொரு வார்த்தை, நான் தான், என்னை தவிர வேற ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிறான். And the next thing he said, it is I, and other than myself there is no one else. செப்பனியாவின் புத்தகத்தில் நான் வாசிக்கும்போது, When we read in the book of Zephaniah, இந்த அசீரியா விழுந்து போக அடுத்த காரணத்தை செப்பனியா சொல்லுகிறார். Zephaniah says the next reason for the fall of Assyria. அசீரியா விழுந்து போக காரணத்தை நான் படிப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Step by step I am giving the reasons for the downfall of Assyria. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தம்முடைய தீர்க்கதரிசனத்திலே அசீரியாவின் வீழ்ச்சிக்கான காரணத்தை சொல்லுகிறார்கள். Each prophet in the prophetical book are given reasons for the downfall of the Assyrian kingdom. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வீழ்ச்சிக்கான காரணத்தை நாம் பார்த்தோம். We had seen the reason given by prophet Isaiah. செப்பனியாவை நான் வாசிக்கும்போது, Now when we read book of Zephaniah, இரண்டாம் அதிகாரத்திலே in chapter 2, இரண்டாம் அதிகாரம் 15ஆம் வசனம், verse 15. நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களி கூர்ந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். நான் தான், I am, என்னை தவிர வேற ஒருவரும் இல்லை there is none beside me. என்று தன் இருதயத்திலே சொல்லி
and saying so in her heart, நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இது. she was a rejoicing city dwelling carelessly. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O dear people of God, இந்த மிருகத்தின் இரண்டாம் தலை, the second head of the beast, இந்த அசீரிய ஆவி the spirit of Assyria, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் பிரவேசிக்கும் போது if it enters into a child of God, நான் தான் என்று சொல்லி பேச வைக்கும். it will start talking, I am. என்னை தவிர வேற ஒருவருமே இல்லை, There is none beside me. என்னை போல ஞானி இல்லை, There is no one as wise as I am. என்னை போல படித்தவர்கள் இல்லை, There is no one equally qualified to me. என்னை போல பாடுபட்டவர்கள் இல்லை. There is no one who's labored as I have. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. நிர்விசாரமாய் வாழக்கூடிய வாழ்க்கை. And those people were living carelessly. இந்த ஆவி என்ன செய்து ஒரு நிர்விசாரமான வாழ்க்கையை கொண்டு வருகிறது. The spirit brings in a careless life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. இனி செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல இந்த அசீரியாவுடைய சுபாவத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும்போது, In Zephaniah chapter 3, the prophet says about another nature of Assyria. முதல் வசனம், Verse 1. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ. போதும். இந்த நான் தான் என்பது அசீரியா என்பது நமக்கு எப்படி தெரியும்? How do we know that the person who is telling I am is Assyria? செப்பனியா 2:13. Zephaniah 2:13. அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசிரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்திரத்துக்கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். நீங்கள் எசேக்கியேல் 31ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால், If you read Ezekiel chapter 31, தண்ணீரினால் அது எப்படி செழுமையாக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says how Assyria was made fertile by the waters. அப்படிப்பட்ட அசீரியாவை தண்ணீர் இல்லாத ஒரு பாலைவனத்தை போல நான் மாற்றுவேன் என்று இங்கே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். Here he gives a prophecy saying he will make Assyria into a parched land without water. அசீரியாவுக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord God says, I will stretch out my hand against Assyria. காரணம் என்ன? What was the reason? அது நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்தது. For it was a rejoicing city that dwelt carelessly. 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, When we come to chapter 3, முதல் வசனத்திலே verse 1, தேவ ஜனங்களுக்கு அது இடுக்கண் செய்தது. it was oppressing the city of God. அடுத்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரம் என்று அழைக்கப்படுகிறது. It was called a filthy and polluted city. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? சுத்திகரிப்புக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. It did not give importance for sanctifying. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. It did not humble itself before God. தன்னை சுத்திகரிக்கவில்லை. It did not sanctify itself. 2ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், In verse 2, the Lord said, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. 4 சுபாவங்கள் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலே. In verse 2, 4 natures of Assyria was given here. அது தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. She did not obey the voice of the Lord. எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. She did not heed the caution of the Lord. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. She received not correction. கர்த்தரை நம்பவில்லை. She did not trust in the Lord. தன் தேவனிடத்தில் சேரவில்லை. She did not draw near to her God. இந்த அசீரிய ஆவி யாருக்குள்ள பிரவேசிக்கிறதோ, In whomsoever the spirit of Assyria enters, அந்த தேவனுடைய பிள்ளையுடைய சுபாவம் இப்படி காணப்படும். this will be the natures of that child of God. அவங்க தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. They will not listen to the voice of God. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. They will not receive correction. கர்த்தரை நம்ப மாட்டாங்க. They will not trust in the Lord. தங்கள் ஐஸ்வரியத்தை நம்புவார்கள். They will trust in the riches. நாசிலே சுவாசம் உள்ள மனிதர்களை நம்புவார்கள். They will trust in men whose breath is in their nostrils. தாங்கள் படித்திருக்கிற படிப்பு, பட்டங்கள், தங்களுடைய ஸ்தானங்கள் இதை நம்புவார்கள். They will trust in their qualification and their position. தாங்கள் சேமித்து வைத்திருக்கிற ஆஸ்திகளை நம்புவார்கள். They will trust in the riches that they have gathered. ஆனால் கர்த்தரை நம்ப மாட்டார்கள். But they will not trust in the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. அடுத்தபடியாக அசீரியாவின் சுபாவத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, And about the next nature of Assyria, what does the Lord say? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Zephaniah 3:3. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். அசீரியாவை யாருக்கு ஒப்பிடுகிறார்? To whom is he comparing the Assyrians? அசீரியாவில் இருக்கக்கூடிய பிரபுக்களை யாருக்கு ஒப்பிடுகிறார்? To whom is he comparing the princes of Assyria? விடியற்காலம் வரைக்கும் ஒரு எலும்பையும் மீதியாய் வைக்காத ஓநாய்கள். To wolves they gnaw at the bones till the morrow. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? What is the spiritual meaning? விடியற்காலம் என்பது இயேசுவின் ரகசிய வருகையை காட்டுகிறது. The dawn shows the secret coming of the Lord. எலும்பு என்பது உபதேசங்களை காட்டுகிறது. Bones show the doctrines. அப்ப தேவனுடைய உபதேசங்களுக்கு விரோதமாக இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். They will be speaking against the doctrines of the Lord. ஒரு எலும்பை மீதியா வைக்க மாட்டார்கள். They will not leave even a bone. விசுவாச ஜீவியம் ஒரு உபதேசம்.
A faith life is a doctrine. அதற்கு விரோதமாய் பேசுவார்கள். They will speak against that. வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு உபதேசம். Life of separation is a doctrine. அதற்கு விரோதமாய் பேசுவார்கள். They will speak even against that. தெய்வீக சுகம் ஒரு உபதேசம். Divine healing is a doctrine. அதற்கு விரோதமாய் பேசுவார்கள். They will speak against that. பரிசுத்த ஜீவியம் ஒரு உபதேசம். Holy life is a doctrine. யார் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? Who is living a holy life? யார் அப்படி ஜீவிக்கிறார்கள்? Who is leading a holy life? அதெல்லாம் பரிசுத்தமா ஒன்று இந்த உலகத்துல வாழ முடியாது. Nobody can lead a holy life in this world. இப்படி யாராயிலும் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose such words come from a child of God. அவர்களுக்குள்ளே இந்த அசீரிய ஆவி புகுந்து விட்டது. The spirit of Assyria has entered into them. ஜெய ஜீவியத்துக்கு விரோதமாய் பேசுவார்கள். They will speak against a victorious life. வருகைக்கு விரோதமாய் பேசுவார்கள். They will speak against the coming of the Lord. இயேசு எப்போது வருவார் என்று கேட்பார்கள். They will ask, when will Jesus come? இப்படியாக ஒரு எலும்பையும் மீதியாய் வைக்காத ஓநாய்கள். These are the wolves who will never let even a bone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இந்த சுபாவங்களின் நிமித்தமாக Only by these natures, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இவர்கள் இப்படி கிரியை செய்த நிமித்தமாக, as they were working against the people of God, தேவன் அசீரியாவை அழிக்கும்படியாய் தீர்மானித்தார். the Lord decided to destroy Assyria. நான் ஏற்கனவே சொன்னது போல பூமியின் மேல் பகுதியில அசீரியா நினிவே பட்டணத்தை ஆராய்ச்சியாளர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். As I already told you, archaeologists were searching for Nineveh on top of this earth. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? But what does the word of God say? நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். Nineveh will be overthrown. சர் ஹென்றி லேயர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாத்திரமே வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு பூமிக்கு அடியிலே அவர் தோன்றினார். Sir Henry Layard, an archaeologist, by the word of God, tried to find out the ruins under this earth. நினிவே என்கிற ஒரு பட்டணமே இல்லை என்று அநேகர் சொன்னபோது, when many people claimed saying there was no city called Nineveh, இவர் மாத்திரமே பூமிக்கு அடியிலே தோண்டி இந்த நினிவே பட்டணத்தை பூமிக்கு மேல் அல்ல பூமிக்கு அடியிலே தேட ஆரம்பித்தார். he said that we cannot find Nineveh on top of this earth, and he dug under the earth. அப்பொழுது அவர் நினிவே பட்டணத்தின் இடிந்து போன பெரிய பெரிய மதில்களை பூமிக்கு அடியிலே இருப்பதாக கண்டுபிடித்தார். And then he found out the ruins of Nineveh under the earth. சர் ஹென்றி லேயருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see the picture of Sir Henry here. இவர் 1845 ஆண்டு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். He found this in 1845. பூமிக்கு அடியிலே தோண்டி அவர் ஆராய்ச்சி பண்ணின வேளையில, when he was digging under the earth and he was finding out, அசீரியாவின் பெரிய பெரிய மதில்கள் பூமிக்கு அடியிலே இடிந்து கிடந்ததான இடிபாடுகளை கண்டுபிடித்தார். he found out the ruined forts of Assyria under the earth. இன்றைக்கு ஈராக் தேசத்துல இடிந்து போன இந்த மதில்கள் மேல் மறுபடியும் திருப்பி கட்டப்பட்டு அநேக மதில்கள் இன்றைக்கு ஈராக்கிலே காணப்படுகிறது. Today in the city of Iraq, many buildings have come up upon these ruined forts. அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய தோற்றம் வளர்ச்சியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். Here in this picture we can see about the rise and growth of the Assyrian kingdom. கிமு 934 முதல் கிமு 605 வரை. Before Christ 930 to before Christ 645. அசீரிய சாம்ராஜ்யத்தினுடைய வரைபடம் கிமு 650 ஆண்டு எப்படி இருந்தது என்ற வரைபடத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we can see the picture of the map of Assyria when the year 650 BC. நினிவேயின் வரைபடம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Here we can see the picture of the city of Nineveh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. அசீரிய சாம்ராஜ்யம் இரண்டு விதங்களிலே நியாயம் தீர்க்கப்படும் என்று கர்த்தர் நாகும் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார். And the Lord God had told that Assyria will be judged in two ways. முதலாவதாக அது தண்ணீரினால் அழிக்கப்படும். First, it will be destroyed by waters. இரண்டாவது அதனுடைய அரண்மனைகள் அக்னியினால் அழிக்கப்படும். Secondly, the palaces will be burned down. நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். In the book of Nahum, chapter 1 verse 8. ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். இங்கே நினிவேயை அசீரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்தை, அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், புரண்டு வரும் வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். And the Lord God said that he will destroy the land of Nineveh and Assyria by overrunning flood. நினிவே பட்டணமானது டைகிரிஸ் நதியின் கரையின் மேல் கட்டப்பட்டிருந்தது. Nineveh was built near the river Tigris. அந்த பட்டணத்துடைய ஆசீர்வாதத்திற்கு, அந்த பட்டணத்துடைய செழிப்புக்கு அந்த தண்ணீர் தான் காரணமாயிருந்தது. And the river Tigris was the reason for the fertility of Nineveh. அது தேவனுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வீரியம் பேசினது. 2 ராஜாக்கள் வாசிக்கிறோம். In 2 Kings we read that it spoke against, bravely against God. கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு விரோதமாய் வீரியம் பேசினாய். The Lord said, you have spoken against me. 2 ராஜாக்கள்
19ஆம் அதிகாரத்துல In 2 Kings chapter 19, 27ஆம் வசனம் வாசிங்க. verse 27. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். 28. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினால். Because thy rage against me and thy tumult is come up into mine ears. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு புறஜாதி சாம்ராஜ்யத்தின் அதிபதி பேசின பேச்சுக்களை தேவன் கவனித்திருப்பாரானால், Oh dear people of God, if God has listened to the words of a heathen king, நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளை அவர் எவ்வளவாய் கவனிக்கிறார் என்று பாருங்கள். and how careful will the Lord be about the words that proceed from our mouth. 27ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், In verse 27 he says, உன் இருப்பையும் I know thy going out உன் போக்கையும் and thy abode உன் வரவையும் and thy coming in நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் and thy rage against me. அறிவேன். I know that. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து You're raging against me வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினால் and thy tumult is come up into mine ears. நான் உன்னை நியாயந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். He says, I will judge you. அப்ப ரெண்டு விதங்களிலே ஆண்டவர் நியாயந்திருக்கிறார். And the Lord is judging in two ways. எந்த தண்ணீரினால் அசீரியாவை பொருளாதார ரீதியாக தேவன் ஆசீர்வதித்தாரோ, The waters by which the Lord blessed Assyria economically, அந்த பட்டணம் செழிப்பாய் மாறினதோ, and the city became fertile. அதே தண்ணீரினால் அதை அழிப்பேன் என்று எசேக்கியேல் 31ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். In Ezekiel chapter 31 he says, by the same waters I will destroy it. இன்றைக்கு இரவு நீங்கள் 31ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஒரு அதிகாரம், கொஞ்சம் வசனம் தான். I request you to go home this night and read Ezekiel chapter 31. எல்லாவற்றையும் வாசிக்க போது சமயம் இல்ல. We do not have time to read all those things. இப்ப நாகமை கொண்டு என்ன சொல்லுகிறார்? What does he say? நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் நான் அழிப்பேன். I am going to destroy the Nineveh by an overflooded river. எப்படி அழிப்பேன்? How will I destroy it? சர்வ சங்காரம் பண்ணுவேன். I will utterly make an end. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. நினிவே பட்டணம் டைகிரிஸ் நதியின் கரையின் மேல் கட்டப்பட்டிருந்தது. Nineveh was built on the river beside river Tigris. அந்த டைகிரிஸ் நதிக்கு ஒரு கிளையாறு காணப்பட்டது, கோசேர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையாறு. And there was a tributary for the river Tigris called Gosen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. மேதிய பாபிலோனிய படைகள் இந்த நினிவேயை 3 மாதம் முற்றுகையிட்டிருந்தது. And the city of Medes and Babylonians had come and stood against Nineveh for 3 months. இந்த டைகிரிஸ் நதியானது தற்போது ஈராக்கிலே காணப்படுகிறது. The river Tigris is found in Iraq. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. மேதிய பாபிலோனிய படைகள் The armies of Medes and Babylonians, அசீரிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இந்த மேதியா ஒரு ராஜ்யம், பாபிலோன் ஒரு ராஜ்யம். these Medians and Babylonians were under the kingdom of Assyria. அப்படிப்பட்ட இந்த படைகள் அசீரியாவுக்கு விரோதமாக வந்து 3 மாதம் முற்றுகை போட்டிருந்தது. And these nations came and laid garrisons against Assyria for 3 months. கிமு 612ஆம் ஆண்டு In 612 BC, அசூர் பானிபேல் என்கிற ஒரு மனிதன் அசீரியாவை ஆளுகை செய்யும்போது, when Assur-Banipal was ruling over Assyria, இவர்கள் முற்றுகை போட்டிருந்தார்கள். and they were around Assyria. அப்போது இந்த டைகிரிஸ் நதியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அணையை உடைத்து அந்த தண்ணீரை கோட்டைக்குள்ளே திருப்பி விட்டார்கள். And they had broken the dam which was built on Tigris, and they directed the waters towards a different course. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இப்படியாக தண்ணீரின் மூலமாக இந்த அசீரியா அழிய ஆரம்பித்தது. In this way, by the waters, Assyria started to be destroyed. தேவனுடைய வார்த்தையின்படி புரண்டு வரும் வெள்ளத்தினால் அவர் நினிவேயின் ஸ்தானத்தை சர்வ சங்காரணம் பண்ணுவார். The word of God was, with the overrunning flood, he will make an utter end to the place thereof. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இரண்டாவதாக Secondly, நாகும் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது when we read Nahum chapter 3, 13-15 வசனம், 13 and 15, சில அரண்மனைகளை அக்னினால் அழிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். the Lord said that he will burn out certain palaces by fire. இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள், உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்ருவுக்கு முன் திறவுண்டு போகும். அக்னி உன் தாழ்பாள்களை பட்சிக்கும், அங்கே அக்னி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும், அது பச்சை கிளிகளைப் போல் உன்னை பட்சித்து போடும். இனி நாகும் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். Nahum chapter 2 verse 6. ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரமனை கரைந்து போம். நினிவே எப்படி அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். We can see how the Lord says that Nineveh will be destroyed. ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். The gates of the river shall be opened. மேதிய பாபிலோனிய படைகள் தன்னுடைய படை பலத்தினால, ராணுவ பலத்தினால் நினிவேயை அல்லது அசீரியாவை வீழ்த்தவில்லை.
By the strength of the armies, Medes and Babylonians did not correct Assyria. இன்றைக்கு அசீரிய சாம்ராஜ்யம் தண்ணீரினால் அழிந்து போனது உண்மைதான் என்பதை நிரூபிக்கும்படியான களிமண் படிவத்துடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Today we can see the picture which had been put up there to prove that Assyrians were destroyed by flood. WA21901 WA21901 இந்த களிமண் படிவத்திலே அசீரியா தண்ணீரினால் ஆறுகள் அந்த மதகுகள் திறக்கப்பட்டு எப்படி அந்த அரண்மனை கரைந்து போனது என்கிற செய்தி இந்த களிமண் படிவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In this clay modes it is written of the matter or the reason how Assyria was destroyed by a flood. பிரிட்டிஷ் மியூசியத்திலே இந்த அசீரிய சாம்ராஜ்யம் அழிந்ததுக்கான அந்த களிமண் படிவங்களுடைய ஆதாரங்களானது அறையன் 9 காணப்படுகிறது. The clay mold proofs of how Assyrian nation was destroyed has been put up in room number 9 in the British Museum. நினிவேயின் அழிந்து போன அரண்மனையில கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருட்களுடைய படம் பிரிட்டிஷ் மியூசியத்தில 9வது அறையில வைக்கப்பட்டிருக்கிறது. Certain artifacts which has been found out from the ruins of the palace of Nineveh are put up in room number 9 of the British Museum. அசீரிய சாம்ராஜ்யத்தின் மற்ற பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற பொருட்கள் அதே பிரிட்டிஷ் மியூசியத்தில அறையன் 50 காணப்படுகிறது. Other things that has been found from the ruins of Nineveh have been put up in room number 50 of the British Museum. 1989 1990ல தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலமாக நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் கண்டுபிடிப்புல பல மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. And in 1889 and 1890 archaeologists have excavated certain things. பூமிக்கு அடியில மூழ்கி போன கோசேர் ஆற்றினுடைய தரிப்பு சுவரின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We can see of the picture of Gosen which has gone into the earth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. இரண்டு விதங்கள்ல இந்த நினிவே அழிந்து போவதாக கர்த்தர் சொல்கிறார். The Lord said Nineveh will be destroyed in 2 ways. ஒன்று புரண்டு வரும் வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். One, he will make an utter end by the overrunning flood. இப்ப இந்த நினிவேயுடைய பெரிய பெரிய கோட்டை சுவர்கள் மதில்கள் இன்னும் பல பொருட்கள் பூமிக்கு அடியில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. Many things, that is the forts and the palaces of Nineveh have been excavated from under the earth. ஏனா யோனாவை கொண்டு கர்த்தர் கொடுத்த நியாயத்தீர்ப்பு என்ன? What was the judgment that the Lord pronounced by prophet Jonah? நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். Nineveh will be overthrown. பூமிக்கு அடியிலே ஊடுருவி போகும். It will go seeping under the earth. இப்பொழுது அது கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. Now it has been found out and proved to be true. தண்ணீரினால் அது அழிந்து போனது என்பதை சர் ஹென்றி லேயர்ட் என்பவர் நிரூபித்தார். அதோடைய படத்தை அங்கே பார்க்கிறோம். Sir Henry Layard proved that it will be destroyed by a flood, and we can see the picture over there. நினிவேயின் அரண்மனைகள் அக்னினால் அழிக்கப்பட்டது என்பதை பால் எமிலி பூட்டோ என்பவர் நிரூபித்தார். அவருடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Paul Emily Muto had proved that the palaces of Nineveh were burnt, and we can see the pictures there. 1842ஆம் ஆண்டு அவர் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சியின் முடிவில நினிவேயின் அரண்மனையில் சில அரண்மனைகள் அக்னினால் அழிக்கப்பட்டது உண்மை என்று நிரூபித்தார். In the year 1842 he took a research, and at the end of the research he proved that the palaces of Nineveh were burnt. அவர் நிரூபித்ததான கண்டுபிடித்ததான அந்த பொருள்கள் தீவிர ஆராய்ச்சிக்கு பிற்பாடு விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு பாரிஸ் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாரிஸ் மியூசியத்தின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். After constant researches, the things that he found out have been taken to the museum in Paris, and we can see that in the picture over there. நினிவே அழிந்தது உண்மைதானா? Is it true that Nineveh was destroyed? தேவன் அதை புரண்டு வரும் வெள்ளத்தினால் அழித்தது உண்மைதானா? Is it true that God has destroyed it with an overrunning flood? அதின் சில அரண்மனைகள் அக்னினால் அழிக்கப்பட்டது உண்மைதானா? And certain palaces in Nineveh were burnt, and is it true? ஆண்டவர் முக்கியமான 3 தீர்க்கதரிசனங்களை நாகூமிலே சொல்லி இருக்கிறார். And God has given 3 important prophecies in the book of Nahum. ஒன்று, நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வரும் வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவேன். First, with an overrunning flood he will make an utter end of the place of Nineveh. பெரிய பெரிய கோட்டை மதில்கள் காணப்பட்டதாம். There were many high forts. அதனுடைய அந்த கோட்டை மதிலுடைய அகலத்துல ரதங்கள் ஓடத்தக்கதாக பெரிய பெரிய கோட்டை மதில்கள். The wide forts, the walls of the fort were able to allow chariots to run over it. அந்த கோட்டை மதில்கள் தான் ஒரு பெரிய பாதுகாப்பாக அந்த ராஜா எண்ணினானாம். And the king had put up wide forts so that it may be a protection to that city. எந்த ராஜ்யமும் எந்த ராணுவமும் உள்ளே புகுந்து விடாத அளவுக்கு அந்த கோட்டை மதில் மிகவும் பலமுள்ளதாய் காணப்பட்டது. The forts were quite strong so that no army or no kingdom can charge in. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆறுகளின் மதகுகள் திறக்கப்பட்டு அந்த அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கும். And that is why the Lord says the gates of the river shall be opened and the palace shall be dissolved. இதே போன்று மேதிய பாபிலோனிய படைகள் 3 மாதம் முற்றுகை போட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் கடைசியாக இந்த ஆறுகளின் மதகுகளை திறந்து
அந்த அரண்மனைக்குள்ள தண்ணீர் பிரவேசிக்க முடியாது செய்தார்கள். And the Medes and the Babylonians were there putting garrisons for 3 months, and with no other way out, they opened the gates of the river then. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. அடுத்து இரண்டாவதாக அதனுடைய அரண்மனையில் சில அக்னி நாள் அளிக்கப்படும் என்று தீர்க்கதரிசனம் And உரைக்கப்பட்டிருக்கிறது. the second prophecy that certain palaces will be burnt down. அதை நாகும் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் வாசித்தோம். We read that in Nahum chapter 3 verses 13 and 15. இப்போது அந்த பால் எமிலி பூட்டோ என்பவர் இந்த அரண்மனை அக்னினால் சுட்டரிக்கப்பட்டது உண்மைதான் என்பதையும், And Paul Emily Buto has proved that the palaces were burnt with fire. தம்முடைய ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டு விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. இது அந்த நாட்கள் நடந்ததானா என்பதை மறுபடியும் விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி பண்ணினார்கள். And he found out all those things, and once again he put it into a scientific test to prove that it had took place in those days. 1927 முதல் 1932 வரை இந்த விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சி நடைபெற்றது. From the year 1927 till the year 1932, the scientific findings were going on. அவங்க கண்டுபிடித்தது 1842ல. They found it out in the year 1842. அவர் கண்டுபிடித்தது 1845ல. And he found it out in 1845. ஆனா இது அந்த நாட்களில் நடந்தது. ஆனா But it didn't take place in those days. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. And all these were put into research once again scientifically. அந்த ஆராய்ச்சி நடந்த வருஷம் 1927 முதல் 1932 வரை. This research went on from 1927 to 1932. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இந்த ஆராய்ச்சி நடைபெற்றது. This research took nearly 5 years. அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்கள் Those who were involved in the research, கேம்பல் தாம்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர். he was a researcher called Campbell Thompson. இரண்டாவதாக ஹட்சின்சன். Second one is Simpson. மூன்றாவதாக ஹாமில்டன். Third is Hamilton. நான்காவதாக மாலோவான். The fourth is the Marlowe one. இந்த 4 ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு இதனுடைய பொருட்களை உட்படுத்தினார்கள். These 4 researchers had involved all the things that they have found out for scientific researches. அதற்கு பிற்பாடுதான் பிரிட்டிஷ் மியூசியத்திலும் பாரிஸிலே காணப்படக்கூடிய வேறொரு மியூசியத்திலும் இதனுடைய பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Later these things were taken to the British Museum and Paris Museum. அசூர் பானிபெல் தன்னுடைய மனைவியோடும் மனைவியுடைய தாதிமார்களோடும் கூட சேர்ந்து அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்ததாக இந்த ஆராய்ச்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. The researchers have found out that Assur-Banipal and his wife and her maids had committed suicide. நாகும் 2:7. Nahum chapter 2 verse 7. அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள். தனி அந்த ராஜாவும் அந்த ராணியும் மாத்திரமல்ல, அவளுடைய தாதிமார்களும் கூட சேர்ந்து இவர்கள் அரண்மனையில வைத்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். Not only the king and the queen, but also her maids were killed in the palace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. The word of God has come to be true, each word by word. இனி 3ஆம் வசனம் நாகும் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, In Nahum chapter 2 verse 3 we read, அசீரியாவுக்கு விரோதமாய் வரக்கூடிய ராஜ்யங்களுடைய அந்த போர் வீரர்களுடைய கேடகம் என்ன நிறம், அவருடைய அந்த ராணுவ வஸ்திரம் என்ன நிறம் என்பதையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். God has told about the color of the shield and their garments of the people who come against Assyria. அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர் இரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரத்தாம்பரம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are wearing scarlet. பாபிலோனிய மேதிய போர் வீரர்களுடைய அந்த வஸ்திரமானது இரத்தாம்பர நிறமாய் காணப்பட்டது. And the dress of the valiant men of Babylon and Medes were scarlet. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான மிருகத்தின் ரகசியத்தை உனக்கு அறிவிக்கிறேன் வா. Come up, I'll tell you the mystery of the beast with the 7 heads and 10 horns. உலகத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாய் காணப்பட்ட 2ஆம் சாம்ராஜ்யமாய் காணப்பட்ட அசீரிய சாம்ராஜ்யம். Assyrian kingdom was the second great kingdom in this world. இந்த உலக சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் 2வது பெரிய சாம்ராஜ்யம் அசீரியா என்று உலக சரித்திரம் சொல்லுகிறது. World history says that Assyrian kingdom was the second great kingdom. அப்படிப்பட்ட அசீரியா எப்படி அழிந்து போனது என்பதை சத்திய வேதத்திலே ஆண்டவர் பல்வேறு தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி இருக்கிறார். The Lord God through many prophets has told in the scriptures about how this Assyrian kingdom faced a downfall. ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். Prophet Isaiah has prophesied. செப்பனியா உரைத்திருக்கிறார். Prophet Zephaniah has prophesied. நாகும் உரைத்திருக்கிறார். Prophet Nahum has prophesied. என்னென்ன காரணங்களுக்காக தேவன் அந்த அசீரியாவை நியாயம் தீர்த்தார். The reasons why God has judged Assyria. அருமையான தேவனுடைய
பிள்ளையே, O dear child of God, இந்த இரண்டாம் தலையானது, இந்த அசீரியாவானது, அந்த ஆவியானது இன்னைக்கு தேவ ஜனங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறது. the spirit of Assyria, that is the second head, is now entering into the people of God. அது தேவ ஜனங்களை பல்வேறு தன்னுடைய சுபாவங்களை அவர்களுக்குள்ளே புகுத்துகிறது. It is giving his natures into the people of God. இது பிசாசுடைய சுபாவங்களா இருக்கிறது. These are the natures of Satan. விழுந்து போன பிசாசுதான், விழுந்து போன அந்த தூதன் தான் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்குள்ளும் புகுந்து கிரியை செய்தான். The fallen angel is entering into each kingdom and working as a spirit. முதல் தலையாகிய எகிப்துக்குள்ளேயும் அந்த பிசாசுடைய ஆவிதான் பிரவேசித்தது. The spirit, the satanic spirit had entered into the first kingdom of Egypt. இரண்டாம் தலையாகிய அசீரியா சாம்ராஜ்யத்துக்குள்ளேயும் இந்த பிசாசு உள்ளே புகுந்து கிரியை செய்தது. Satan has entered into the second head, that is the Assyrian kingdom, and is working there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. இப்பொழுது நான் தான், என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்கிற எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட சிந்தையோடு நம்முடைய சுபாவம் இன்றைக்கு காணப்படுகிறதா? Are our natures like this? I am and there is none beside me. இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள், பெற்றுக்கொண்ட பட்டங்கள், பதவிகள், என்னுடைய கைபலத்தினால், என்னுடைய புத்தியினால், என் ஞானத்தினால் இது கிடைத்தது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? Are we saying that the blessings that we have received, the education we have got, our job and our positions are by my strength and by my wisdom? இல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நம்முடைய வார்த்தைகள் மூலமாக எடுத்து போட பிரயாசப்படுகிறோமா? Or are we trying to take away the trust that a child of God has on God? உதாரணமாக ஒரு வியாதிப்பட்டு ரொம்ப நாளா வியாதிப்பட்டு இருக்காங்க வைத்துக் கொள்ளுங்க. For example, you consider a person is sick for a long time. அவங்க கர்த்தர் சுகம் தருவார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிறாங்க. They are waiting for the Lord to heal them. சில தேவனுடைய பிள்ளைகள் போய் சொல்லுவாங்க, Certain people of God will go and tell them, நீங்க எதுக்கு இவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க? why do you want to suffer for such a long உடனே period? ஹாஸ்பிடல் போலாமே, Take to the hospital immediately. உடனே சுகம் பெற்றுக் கொள்ளலாமே. You can be healed quickly. இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை மற்றொரு தேவனுடைய பிள்ளை போய் சொல்லி என்ன செய்வாங்க? அந்த நம்பிக்கையை எடுத்து போடுவாங்க. Child of God who has put his trust on God, other child of God will try to shatter the trust. சிலர் என்ன செய்வாங்க? லஞ்சம் கொடுக்க மாட்டாங்க. Certain people will never bribe. டொனேஷன் கொடுத்து ஒரு சீட் வாங்க மாட்டாங்க, கர்த்தர் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. They will not give donations to get a seat, but will wait in the Lord. ஆனா மற்ற சில தேவனுடைய பிள்ளைகள் போய் அவங்களுக்கு என்ன செய்வாங்க? கர்த்தர் மேல் அவங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்து போட பிரயாசப்படுவாங்க. But other children of God will try to take away the trust that child of God has on God. அப்ப இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவங்களுக்குள்ள யார் புகுந்திருக்கிறா? And if such people are giving such kinds of counsels, and what is the spirit that has entered into அசீரிய ஆவி. the spirit of Assyria? அசீரிய ஆவி ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள போய் புகுந்து விட்டா, When the spirit of Assyria enters into a child of God, இவங்க போய் மற்றவங்க தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை, மற்றவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை எடுத்து போடுவாங்க. they will come and trouble the trust that other people have on God. அவர்களை அதைரியப்படுத்துவார்கள். And they will try to confuse them. கர்த்தர் ஒன்னும் சுகம் தர மாட்டார். God will not give you healing. இதெல்லாம் கர்த்தர் ஒன்னும் வாங்கி தர மாட்டார். This is all these things God can never get it for you. இதெல்லாம் நாம தான் பிரயாசப்பட்டு செய்யணும். It should be our own efforts. மனிதனுடைய உதவியை நாடினால் தவறல்ல. There is no problem if we go seeking the help of man. இதுதான் அசீரிய ஆவி செய்தது. This is the spirit of Assyria. அந்த தேவ ஜனங்களை பார்த்து, looking unto the people of God, எசேக்கியா பேச்ச கேட்காதீங்க, do not listen to the words of King Hezekiah. எத்தனையோ ராஜ்யங்களை நாங்கள் கைப்பற்றினோம், We have captured many nations. அவங்களுடைய தேவர்கள் எல்லாம் நெருப்புல போட்டு விட்டோம், We have burnt their gods in fire. உங்களுடைய தேவன் எப்படி காப்பாற்றுவார்? How can your God deliver you? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear people of God, உன்னுடைய விசுவாசத்தை எடுத்து போடும்படியாய் to take away your faith, இந்த அசீரிய ஆவி கிரியை செய்கிறது. the spirit of Assyria is working against அது you. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே புகுந்து கிரியை செய்யும். It is coming inside child of God and working with them. அது எனக்குள்ள புகுந்துனா நான் என்ன செய்வேன்? If it comes to me, what will I do? ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் உங்ககிட்ட இப்படிதான் பேசுவேன் நான். Even though I may be a worker of God, I will be talking to you like எதுக்கு this. இவ்வளவு கஷ்டப்படணும்? Why do you want to suffer? எதுக்கு இந்த வியாதி நேரத்துல இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? Why are you suffering from this sickness? வேற ஏதாவது முயற்சி செய்யலாமே. You can try some other ways out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி இனி ஒரு முழங்கால் ஜெபத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். Now we are going to enter into the kneeling prayer, so let's all close our eyes. இந்த முழங்கால் ஜெபத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? What are we going to do in this prayer? இந்த அசீரிய ஆவியை ஜெயிப்பது எப்படி? How are we going to overcome the spirit of Assyria? அதை முழங்கால் ஜெபத்தில் இருந்து நாம் செய்ய போகிறோம். We are going to do that in this kneeling prayer. ஏசாயா 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோமே. When we read in Isaiah chapter 10, அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? what is written there? இந்த அசீரிய ராஜாவை அபிஷேகத்தின் மூலமாக ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுகிறார். By anointing, we are going to overcome the king of Assyria. ஏசாயா 10ஆம் அதிகாரம் Isaiah chapter 10, 27ஆம் வசனம். verse 27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். அசீரிய ராஜா என்ன செய்கிறான்? What does Assyria do? தேவ ஜனங்கள் மேல ஒரு சுமைய, தோல்ல சுமைய கொண்டு வந்து வைக்கிறான். It is placing a yoke on the shoulder of the people of God. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க.
understand well, நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு so that you do not come to the presence of God. நான் அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். That is what I was telling in the beginning. இன்றைக்கு உலகத்தில் உள்ள கவர்மெண்ட்ல உள்ள வேலையா இருக்கட்டும், Be it a government job, பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கட்டும், be it the studies of our children, கடந்த நாட்கள்ல படித்தது போல, as we did in the previous years, இப்ப என்னுடைய நாட்களை நான் படித்தது போல, during my school days, அப்ப உள்ள பாடத்திட்டம் அல்ல. in those days we did not have this syllabus. இப்ப அவன் பாரத்தை அதிகமாக ஏற்றி இருக்கிறான். Now he has increased the yoke. தோல்ல சுமையை கொண்டு சேர்க்கிறான். He has gathered the burden on our shoulders. சுமை சுமக்கிறவர்களாக மாற்றுகிறான். He is making us to carry the burden. அதனால என்ன செய்ய முடியாது? தேவனை தேட முடியாது. So we cannot search our God. தேவ சமூகத்துக்கு வர முடியாது. We cannot come to the presence of God. அவன் என்ன செய்றான்? தோல்ல சுமையையும், and he is giving the burden on the shoulders, கழுத்துல நுகத்தையும் வைக்கிறான். and the yoke on the neck. ஏசாயா 10:27 மறுபடியும் வாசிப்போம். Isaiah chapter 10 verse 27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. இது எதை காட்டுகிறது? What does this show? இந்த தோல்ல சுமையும் கழுத்துல நுகமுங்கிறது உலக பிரகாரமான லௌகீக பாரங்களை காட்டுகிறது. The burden on the shoulder and the yoke on the neck shows the worldliness and the burden thereof. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒர்க்லோட் கூட இருக்குது. Today the children who are going to school have a higher workload. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to God's holy name. வேலை பார்க்கிறவங்களுக்கு வேலை ஸ்தலத்துல ஒர்க்லோட் கூட இருக்குது. And the people who are in jobs have a higher workload there too. லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே இயேசு இப்படி சொல்லுகிறார். Jesus says in Luke chapter 21, லூக்கா 21:34 verse 34, உங்கள் இருதயங்கள் பெருந்தண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும். போதும். இங்க ஒரு பாரத்தை நாம் பார்க்கிறோம், ஒரு சுமையை நாம் பார்க்கிறோம். here we see of a burden. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும், Let not your hearts be charged with surfeiting, வெறியினாலும், drunkenness, லௌகீக கவலைகளால் பாரமடையாதபடிக்கு. and cares of this world. Let it not be burdened. இதான் அசீரியா வைக்கிற தோல்ல வைக்கக்கூடிய சுமை. These are the burdens that the Assyrians will place on his shoulders, கழுத்துல வைக்கக்கூடிய நுகம், and the yoke upon the neck. இந்த லௌகீக காரியங்களை குறித்து பாரமடைந்து And you will be having a burden concerning the cares of this world. தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போடுகிறான். And he's taking away the trust that you have on God. உன்னுடைய ஆதி விசுவாசம் எங்கே? Where is your early faith? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, உனக்கு ஆதியிலிருந்து அந்த விசுவாசம் இருக்கிறதா? do you have the faith that you had in the beginning? உனக்கு ஆதியிலிருந்து அன்பு இருக்கிறதா? Do you have the first love in you? உன்னுடைய இளவயது பக்தி இருக்கிறதா? Do you have the godliness that you had in the beginning? இந்த அசீரியா பல்வேறு லௌகீக கவலைகளை கொண்டு வந்து இருதயத்தை பாரமடைய வைத்து விடுகிறான். The Assyrian spirit is bringing in different cares of this world and burdening your hearts. இப்போது நாம் முழங்காலில் நிற்போமாக. Lord, let us come to our knees. இந்த முழங்கால் ஜெபத்தில் நாம் கேட்டுக்கொள்வது, But we are going to request in this kneeling prayer, இந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். we have to bring down the burden from our shoulders. ஆண்டவர் சொல்கிறார், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். The Lord is saying the yoke shall be destroyed because of the anointing. இந்த மிருகத்தின் இரண்டாம் தலையாகிய அசீரியாவை, The second head of the beast, that is Assyria, இந்த முழங்கால் ஜெபத்தின் மூலமாக தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு அக்னிமயமான அபிஷேகத்தை உனக்குள்ளே அனுப்புகிறார். and God is sending a fiery anointing from heaven to judge him. இப்பொழுது உன்மேல் இறங்கக்கூடிய இந்த அக்னி அபிஷேகமானது, Now the fire is which is going to descend upon you. உன்னை கட்டி வைத்திருக்கிற அசீரிய வல்லமையின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறது. It's going to deliver you from the bonds of the Assyrian spirit. இப்போதே நாம் தேவ சமூகத்திலே சொல்லுவோமாக. Now let us confess in the presence of God. உலக பிரகாரமாக ஏதாவது கவலைகள் உங்களுக்கு இருக்குமானால், If you have any cares about this world, பிள்ளைகளுடைய படிப்பு, the studies of your children, பிள்ளைகளுடைய வேலை, the job for your children, பிள்ளைகளுடைய விவாகம், the marriage alliances for your children, பிள்ளைகளுடைய எதிர்காலம், future of your child, இந்த சரீரத்தில் பல வியாதிகள், sicknesses that you encounter in your body, உன்னுடைய இருதயமானது பாரம் அடைந்திருக்குமானால், if your soul is being overcharged by these things, லௌகீக கவலையினால் உன் இருதயம் பாரம் அடைந்திருக்குமானால், if your heart is burdened with the cares of this world, இந்த முழங்கால் ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே வாயை திறந்து சொல்வாயாக. in this kneeling prayer, open your mouth unto the Lord. இதோ பரத்திலிருந்து ஒரு அக்னியை தேவன் அனுப்ப போகிறார். Behold, the Lord is sending a fire from heaven. அபிஷேகத்தினால் மாத்திரமே இந்த அசீரியனுடைய நுகத்தை முறிக்க முடியும். Only by anointing you can destroy the yoke of the Assyrians. உன்னுடைய அபிஷேகத்தினாலே இந்த நுகம் முறிந்து போகிறது. Only by the anointing this yoke will be broken. நீ ஏன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறாய்?
Why are you worried about your future? உன் பிள்ளைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறாய்? Why are you worrying about your children? தேவனுடைய அக்கினி உன்னை நோக்கி அனுப்பப்படுகிறது. The fire from God is being sent towards you. பரிசுத்த ஆவியின் அக்கினி இதோ பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. The fire of the Holy Ghost is coming down from heaven. தேவ சமூகத்திலே நாம் சொல்லுவோமாக, Let us tell out in the presence of God. ஆண்டவரே உம்மையில் இந்த விசுவாசத்தை இந்த அசீரிய வல்லமை அசீரிய ஆவி என் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டது. Oh, the spirit of Assyria has taken away the faith that was in my heart. என் பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நான் அதிக பாரப்படுகிறேன். I am being much burdened about my children and their future. என்னுடைய வேலை குறித்து என்னுடைய வேலையை குறித்து நான் பாரப்படுகிறேன். I have a great burden about my work. என் சரீரத்தில் உள்ள வியாதியை குறித்து அதிகமாய் பாரப்படுகிறேன். I have a burden concerning the sicknesses in my body. ஒன்றை விளங்கிக் கொள்வாயாக, Understand one thing. தோளிலே சுமை. The burden on his shoulder. இப்ப 100 கிலோ அரிசி மூட்டை அல்லது 150 கிலோ அரிசி ஒரு மனிதன் தூக்கணும், எப்படி தூக்குவான்? In case a man is asked to carry a rice bag of 100 kg weight, how will தோள் he அந்த carry it? மூட்டையை தூக்கும்போது When he carries on his shoulder, அவன் குனிந்து பூமியை பார்க்கிறான். naturally he will bend down and look to the earth. வெயிட் ஏற ஏற ஒரு மனிதனுக்கு வானத்தை பார்க்க முடியாது. When the weight increases, a man can never look unto heaven. பரலோகத்தை பார்க்க முடியாது. He can never look unto heaven. உனக்காக வைக்கப்பட்டுள்ள சிங்காசனத்தை பார்க்க முடியாது. And you cannot look unto the throne which has been kept for you. இதோ அசீரிய வல்லமை உன் தோளிலே பயங்கரமான சுமையை ஏற்றி இருக்கிறது. Behold, the spirit of Assyria has put a great burden upon your shoulders. சுமை உள்ள மனிதன் பூமியை நோக்கி பார்க்கிறான். A man with a burden will look only unto the earth. உன்னை பூமிக்குரிய மனிதனாய் பூமியை பற்றி மாத்திரம் கவலைப்படக்கூடிய மனிதனாய் இந்த அசீரியாவை மாற்றுகிறது. The spirit of Assyria is changing you into a man only concerned about this world and its cares. இயேசு சொல்லுகிறார், Jesus said, லௌகீக கவலையினால் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு, let not your heart be burdened with the cares of this life, பெருந்திண்டியினாலும் not with gluttony, வெறியினாலும், not with drunkenness. அது உலக பிரகாரமான பல களியாட்டுகளை காட்டுகிறது. That shows the revilings in this world. அதற்கு அடிமைப்பட்டவர்கள் And those who have been in bondage to them. அவர்களுக்கு தேவ சமூகத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை. And they cannot come to the presence of God for worship. சத்தியத்தை கேட்க நேரம் இல்லை. They do not have time to hear the truth. இன்றைக்கும் அநேகர் இங்கே இல்லாமல் போக காரணம் என்ன? What is the reason for many who have not come here? சுமக்க முடியாத சுமை அவர்கள் தோளின் மேல் அசீரிய ஆவி வைத்திருக்கிறது. The spirit of Assyria placed a great burden upon their shoulders. தேவ சமூகத்துக்கு கடந்து வர முடியாதபடிக்கு, They could not come walking to the presence of God. சத்தியத்தை கேட்க முடியாதபடிக்கு, And so that they cannot listen to the truth. இயேசுவின் ரகசிய வரிக்கு ஆயத்தப்பட முடியாதபடிக்கு, So that they cannot get ready for the secret coming of Jesus. இந்த மிருகத்தின் இரண்டாம் தலை The second head of the beast. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய தோளின் மேல் ஒரு பெரிய சுமக்க முடியாத சுமையை சுமத்தி இருக்கிறது. And has placed a great burden on on the shoulders of many children of God. கழுத்திலே நுகம் காணப்படுகிறது. And there's a yoke in the neck. 2 பாரம். 2 burdens. ஒன்று தோல்ல சுமை, One a burden on the shoulder. இரண்டாவது கழுத்தில நுகம். Next a yoke in the neck. அப்படிப்பட்டவர்களால் எப்படி பரத்தை பார்க்க முடியும்? And if so, how can you look unto heaven? அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி வருகை நம்பிக்கை இருக்கும்? If so, how can you have the hope of his coming? ஓ வருகை நம்பிக்கை நீ இழந்திருக்கிறாயே. Oh behold, you have lost the hope of the coming of the Lord. நானும் என்னுடைய பிள்ளைகளும் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற தரிசனத்தை நீ இழந்திருக்கிறாயே. You have lost the vision that you and your children will be caught up in the coming of the Lord. உன்னை பூமிக்குரிய மனிதனாய் இந்த வல்லமை மாற்றிவிட்டதே. This spirit has changed you into a man with concerns about the world alone. அழிந்து போகிற படிப்பு, அழிந்து போகிற பட்டம், பதவி, ஸ்தானம், பணம் இவைகளுக்காக நீ பாரப்பட்டுக் கொண்டே இருக்கிறாயே. You have been burdened all the while about the studies, the qualification, your degree and your money that will perish one day. உன் நிலவரத்தை இந்த முழங்கால் ஜெபத்திலே தேவனிடத்திலே சொல்வாயாக. Tell about your pathetic state to the Lord in this kneeling prayer. உன்னுடைய உலக வாழ்க்கையில ஒரு பாரம், There's a burden in your worldly life. சுமக்க முடியாத ஒரு சுமை, A burden that you cannot carry. உன் கழுத்திலே ஒரு நுகம், A yoke in your neck. உன் உலக வாழ்க்கையிலும் இருக்கிறது. That is in your worldly life. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது. In your spiritual life also. இந்த ஜெபத்திலே அதை வாயை திறந்து தேவனிடத்திலே சொல்வாயாக. Confess it with your mouth open unto the Lord this prayer. இந்த முழங்கால் ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே சொல்வாயாக. In this kneeling prayer, tell it out unto the Lord. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? What does the Lord do? ஒரு அக்கினி பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. A fire is descending from heaven. ஒரு பெரிய அக்கினி பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. A great fire is descending from heaven. அசீரிய வல்லமையை அழிக்கக்கூடிய அக்கினி. To judge the spirit of Assyria, the fire is coming down. உன் பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு அக்கினி. To offload your burden, that fire is coming down. சுமக்க முடியாத சுமையிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய ஒரு அக்கினி.
And the fire which is able to deliver you from the bondage that you are not able to bear. உன் கழுத்திலே காணப்படுகிற சத்துருவின் நுகத்தை முறிக்கக்கூடிய ஒரு அக்கினி. The fire that is able to break the yoke that Satan has placed on your neck. இந்த அக்கினியை நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe this fire? உன் படிப்பு உன்னால் சுமக்க முடியாத சுமையா இருக்கிறதா? Is your education a burden for you? கர்த்தரை நம்பு. Believe in the Lord. கர்த்தரை விசுவாசி. Trust in the Lord. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. Seek ye first the kingdom of God and its righteousness. அருமையான பெந்தோஸ்தே பெற்றோர்களே, O Pentecostal parents, உங்கள் பிள்ளைகளை அப்படி வளங்கள். I will lead your children in this way. முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேட வையுங்கள். First, let them seek the presence of God. இனி காலமில்லை. We do not have any more time. இப்ப கவனிங்க. Listen carefully. நீங்க சத்தியத்தை அறிந்த ஜனங்கள். You people have understood the truth. பிசாசு ஒரு தந்திரம் உள்ளவன். Satan is very cunning. அவன் என்ன செய்வான்? What does he do? பாவத்தை கொடுத்து உங்களை பாவத்தில் விழ பண்ண முடியாது. He cannot lead you into sin or convict you because of sin. ஏனென்றால் நீங்கள் பாவத்தை வெறுத்து இந்த சத்தியத்தில் வந்தீர்கள். For you have renounced all the sin and come here. ஆகவே என்ன செய்கிறான்? அவன் தந்திரமாக உலக பிரகாரமான பல பாரங்களை உங்கள் மேல் ஏற்றுகிறான். So subtly he burdens you with the cares of this world. உன் இருதயம் லகுவாய் மாறட்டும். Let your hearts be light. உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வை. Offload your burdens in the presence of God. கர்த்தரை நம்பு. Trust in the Lord. கர்த்தரை விசுவாசி. Have faith in the Lord. கர்த்தரை மாத்திரம் நம்பு. Trust in the Lord alone. கர்த்தரை மாத்திரம் நம்பு. Trust in the Lord alone. பட்டத்தை நம்பாதே. Do not trust in your education. நீ வாங்கி படித்து வைத்திருக்கிற பட்டங்களை நம்பாதே. Do not trust in the qualifications or degree certificates that you have received. உன் ஸ்தானத்தை நம்பாதே. Do not trust in your position. உன் ஐஸ்வரியத்தை நம்பாதே. Do not trust in your riches. எந்த மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதே. Do not trust in any man. கர்த்தரை நம்பு. Trust in the Lord alone. கர்த்தரை நம்பு. Trust in the Lord alone. உன்னுடைய எல்லா பாரத்தையும் அவருடைய சமூகத்திலே இறக்கி வை. And then offload all your burdens in the presence of the Lord. நீ ஏன் பாரத்தை சுமக்க வேண்டும்? Why should you carry your burden? லௌகீக கவலைகளால் என் பிள்ளையே உன் இருதயம் ஏன் பாரமடைய வேண்டும்? Oh my child, why should your heart be burdened with the cares of this life? உன் படிப்பை குறித்து ஏன் பாரப்படுகிறாய்? Why are you burdened about your education? நான் உன் படிப்பை ஆசீர்வதிப்பேன். I will bless your education. உலகத்தாருக்கு இல்லாத ஞானத்தை நான் உனக்கு கொடுப்பேன். I will give you wisdom that no child of this world has. உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து ஏன் கவலைப்படுகிறாய்? Why are you worried about the future of your children? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. Do not be worried about tomorrow. அந்த தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். Sufficient unto the day is the troubles thereof. அந்த தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். The day will take care of that its own. அவருடைய அர்த்தம் என்ன? What does it mean? இப்ப உதாரணமாக For example, 15ஆம் தேதி எலக்ட்ரிக் பில் கட்டணும் என்று வைத்துக் கொள்ளுங்க. you consider that you have to pay the electric bill on the 15th. அதான் லாஸ்ட் டேட். The 15th is the last date for paying the electricity bills. 3000 ரூபாய் பில் வந்திருக்குது. The bill is come for 3000 rupees. நம்மட்ட பணம் இல்ல. We do not have that money. சாதாரண நம்ம என்ன செய்றோம்? Naturally, what will we do? 3000 ரூபாய் இல்லையே எலக்ட்ரிக் பில் கட்டணுமே என்று சொல்லி அந்த 3000 ரூபாய் இல்லையே என்கிறதுக்காக பாரப்படுறோம். We will be burdened saying, I do not have the 3000 rupees to pay the bill. அதற்காக கவலைப்படுகிறோம். We will be worried about that. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், What does the Lord say? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. Do not take thought of tomorrow. அந்த தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். For the morrow shall take thought of the things of itself. அந்த 15ஆம் தேதி கவலைப்படுமா? The 15th day will take care of all the burdens. இன்னாருடைய அந்த தேவனுடைய பிள்ளையை சொல்லி And telling about the such and such a person, a child of God, அவர்கள் எலக்ட்ரிக் பில் இன்றைக்கு கட்ட வேண்டுமே. they have to pay the electricity bills today. அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. Oh, they need the money for that. அவர்கள் கையிலே பணம் இல்லையே. They do not have the money with them. அது கிடைக்க வேண்டுமே. Oh, he should receive that money. என்று அந்த தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும் என்று இயேசு சொன்னார். And Jesus said that day will take care of that thing. அடுத்த மாதம் 12ஆம் தேதி உடைய செமஸ்டர் எக்ஸாம் இருக்குமானால், Next month 12th, suppose your semester exams are there, இல்ல அடுத்த வாரம் உடைய செமஸ்டர் எக்ஸாம் இருக்குமானால், or you have your semester exams are next week, எக்ஸாமை குறித்து நீ கவலைப்படாதே. you need not be worried about your exams. அதை குறித்து நீ பாரப்படாதே. You need not be burdened about your exams. அந்த நாள் கவலைப்படும். That day will take care of it. ஐயோ இந்த தேவனுடைய பிள்ளை எக்ஸாம் எழுத வருகிறார்கள். Oh, this child of God will come to write the exam. இவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வேண்டும். They have to clear in the first இது class. தேவனுடைய பிள்ளை. This is a child of God. அந்த தினம் கவலைப்படுமா? That day will take care. நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe? இந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? Do you believe this word of God? இந்த இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? Do you believe this word of Jesus? இந்த இயேசுவின் வார்த்தையை நம்புகிறாயா? This word of Jesus, do you believe? ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். Praise the Lord.
Lord, praise the Lord, praise the Lord. என் பிள்ளையே, My child, அசீரியாவின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாய். to bring you out from the clutches of Assyria, அசீரியாவின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாய். to deliver you from the clutches of Assyria, இதோ என்னுடைய அக்னியை உனக்குள் அனுப்புகிறேன். I am sending a fire for you. இதோ இந்த வேளையில் என்னுடைய அக்னியை உனக்குள் அனுப்புகிறேன். This time I am sending the fire into you. என்னுடைய அக்னி The fire from God உன்னை கட்டி வைத்திருக்கிற அசீரியாவை to the Assyria which has bound you, அது நிர்மூலமாக்கும், to destroy it, அது சாம்பலாக்கும், to turn it to ashes, அது அழிக்கும். to destroy it. நினிவேயின் அரண்மனைகளை In the palaces of Nineveh, நான் அக்னியினால் அழித்தேன். I will destroy it by fire. அதற்குரிய ஆதாரம் தான் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது. You have seen the proofs for those things. நான் அக்னியினால் அழித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord said, I will destroy it by fire. எழுத்தின்படியான நினிவேயின் அரண்மனையை நான் அக்னியினால் அழித்திருப்பேன். ஆனால் And if he literally burned the palaces of Nineveh, உனக்கு விரோதமாக போராடுகிற those things which are striving, உன் இருதயத்திலே அசீரியா கட்டி வைத்திருக்கிற Assyria which has bound your heart, அந்த உலக பிரகாரமான அரண்மனைகளை, the worldly palaces, என்னுடைய அக்னி இப்போதே அழிக்கிறது. that fire is destroying right now. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். ஹalleluya. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய பிள்ளையே, Oh dear child of God, ரெண்டு விதமான சுமையோடு நீ வந்திருக்கிறாய். you come with two types of burdens. ஒன்று உலக பிரகாரமான நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், அது ஒரு சுமையா இருக்கிறது. One is the problems that you are facing in this world, that is a burden. அது வியாதியா இருக்கலாம், It may be your உன்னுடைய sickness, வேலை சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம், or something concerned with your உன் work, கடன் பிரச்சனையா இருக்கலாம், or maybe your financial crisis, சரீரத்தில் உள்ள பலவிதமான போராட்டங்களா இருக்கலாம். or many troubles or strivings in your body. எப்படியோ நீ ஒரு சுமையோடு, உன் தோல்ல ஒரு சுமை காணப்படுகிறது. Somehow or other there is a burden in your shoulder. உன்னுடைய பலத்தினால் அதை சுமக்க முடியவில்லை. You are not able to carry it by your own strength. என்னால் சுமக்க முடியாத பிரச்சனையோடு, என்னால் சுமக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு நீ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய். You come to the presence of God with a sad state saying, I am not able to carry this burden all alone. கடன் பிரச்சனைகள், A financial கடன் loss, பாரங்கள், at the financial crisis. சரியான வருமானம் இல்லாத ஒரு தரித்திரம், You are in poverty without any regular income. படிப்புல ஒரு சரியான ஞானம் இல்ல, You do not have wisdom for your studies. சில காரியங்கள் உனக்கு புரிகிறதே இல்ல, Certain things you are not able to control. ஒரு இதயம் பாரப்பட்டிருக்கிறது. Your heart is burdened. மறுபக்கத்தில் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, On the other side, in your spiritual உன் life, ஆவி ஆத்ம சரீரத்துல பல வல்லமைகள் கட்டி வைத்திருக்கிறது. and in your spirit, soul and body, many powers have bound you up. இந்த பாரத்தோடு நீ வந்திருக்கிறாய். You come with that burden. தேவ சமூகத்தில் அப்படியே அறிக்கையாய் சொல்வாயாக. And confess all those things in the presence இன்னும் of God. சில நிமிஷங்கள் இந்த முழங்கால் ஜெபம் முடிய In போகிறது. a few minutes, this prayer will be over. கர்த்தர் உன்னை விடுவித்து அனுப்ப விரும்புகிறார். The Lord wants to send you back with your deliverance. இந்த உலகத்தில் நீ சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து உனக்கு ஒரு பரிகாரத்தை, ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். The Lord wants to give you a victory over all the problems that you encounter in this world. இது நடக்கவே நடக்காது, This cannot come to happen, you say. இது கிடைக்கவே கிடைக்காது, This is not possible, you say. இது முடியவே முடியாது This cannot be possible. என்று எதை நீ எண்ணிக்கொண்டிருந்தாயோ, You were thinking all these things, அதை தேவன் உன் வாழ்க்கையில் நடத்தி காண்பிக்க போகிறார். and that God is going to make all those things to come to pass in your life. அதை தேவன் உனக்கு முடித்து கொடுக்க போகிறார். The God is going to do all those things in your lives. அந்த அசீரியாவை தேவன் தம்முடைய அக்கினியினால் நியாயம் தீர்க்க போகிறார். God is going to judge the spirit of Assyria by his fire. Yes. உன்னுடைய தொழில் ஸ்தலத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனை, The problems that you encounter in your workplace, உன்னுடைய தொழில் ஸ்தலத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனை, the problems that you encounter in your work spot, உன் சரீரத்திலே நீ சுமந்து கொண்டிருக்கிற பல வியாதிகள், the different diseases you're carrying in your body, நீ உன் ஆத்துமாவிலே சுமந்து இளைத்து போனாய். and you've carried it all in your soul, and now you've become weary. நீ சோர்ந்து போயிருக்கிறாய். You're very weary now. கர்த்தர் உன் இருதயத்தின் ஆழத்தை காண்கிறார். God is looking at the depth of your heart. இந்த அசீரிய வல்லமை The spirit of Assyria, உன் இருதயத்திலிருந்து கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை எடுத்து போட்டிருக்கிறது. it is trying to take away the faith that you have in your heart about God. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், The Lord tells,
என் பிள்ளையே நீ என்னை விசுவாசி, Oh my child, believe in me. என்னுடைய வல்லமையை விசுவாசி, Believe in my strength. என்னை நோக்கி பார், Look unto me. என்னுடைய பலத்த கரத்தை நோக்கி பார், Look unto my right என்னுடைய hand. பலத்த கரத்தை நோக்கி பார். Look unto my strong hand. நான் உன்னை விடுவிக்கிறேன், I will deliver you. நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I will deliver you. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, அழிக்க வல்ல நாயகன் நீ. சர்வ சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, இன்று அழிக்க வல்ல நாயகனே. சகலமும் செய்தோரால் தைரியமாய் நின்றிட தத்துவம் தரும் ஐயனே. சகலமும் செய்தோரால் தைரியமாய் நின்றிட தத்துவம் தரும் ஐயனே. சர்வத்தையும் சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, இன்று அளிக்க வல்ல நாயகனே. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை, இன்று அழிக்க வல்ல நாயகனே. சகலமும் செய்தோனாய் தைரியமாய் நின்றிட தத்துவம் தரும் ஐயனே. சகலமும் செய்தோராய் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாரும் 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 ஐயனே. Oh dear child of God, உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். the Lord will turn away your captivity. உனக்குள்ளே அசீரியா கொண்டு வந்த எல்லா விதமான பெருமையையும் ஆண்டவன் நியாயந்திருக்கிறார். God is judging all the pride that Assyria has put in your heart. உன்னை ஒரு தேவனுடைய பிள்ளையாய் தேவன் மாற்றுகிறார். God is changing you into a child of God. உன்னால் இதை விசுவாசிக்க முடிகிறதா? Are you able to believe this? இதோ முழு பலத்தோடு தேவன் நமத்திலே எழுந்தருளி இருக்கிறார். Here God has come with His strength in our midst. தன்னுடைய முழு பலத்தோடு தேவன் நமத்திலே எழுந்தருளி இருக்கிறார். The God has come in His midst with His almighty strength. ராஜாக்களை பிரமிக்க பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம், An anointing that is able to baffle the kings. ஜாதிகளை நடுங்க பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. The power of anointing that is able to put the nations to trembling. இதோ இந்த வேளையிலே உன்மேல் தேவன் அனுப்புகிறார். Behold, the Lord is sending that upon you now. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.